सर्वापूर्वमियं येषाम् आसीत् कृत्स्नावसुन्धरा प्रजापतिमुपादाय नृपाणां जयशालिनां येषां ससगरो नाम सागरो येन खानितः षष्टिः पुत्रसहस्राणि यान्तं पर्यवारयन् इक्ष्वाकूणामिदं तेषां राज्यां वंशे महात्मनां महदुत्पन्नमाख्यानं रामायणमिति श्रुतं तदितं वर्तयिष्यामि सर्वं निखिलमादितः धर्मा कामार्थसहितं श्रोतव्यमनसूयया कोसलो नाम मुदितः स्फीतो जनपदो महान् निविष्टः सरयूतीरे प्रभूतधनधान्यवान् अयोध्या नाम नगरी तत्रासीन् लोकविश्रुता मनुना मानवेन्द्रेण या पुरी निर्मिता स्वयं श्रीरामचंद्र कृपालु भज मन हरण भव भय दारुणम नवकंजलोचन कंज मुख कर कंज पद कंजारुणम कंदर्प अगणित अमित छवि नवनील नीरज सुंदरम बहुपटपीतमानहुदडित रुचि शुचि नौमि जनक सुधावरम भजो दीनबंधु दिनेश दानव दैत्यवंश निकंदनम रघुनंद आनंद कंद कौसल छंद दशरथ नंदनम शिरमुकुटकुण्डलतिलकचारु उदार अंगविभूषणम् आजानुभुज शरचापधर संग्रामजितखरदूषणम् इति वदति तुलसीदास शङ्करशेष मुनिमनरञ्जनं मम हृदय कुञ्जनिवासकरु कमादिखलदलघञ्जनं श्रीरामचन्द्र कृपालु भज मन भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः புது வருஷம் மங்களமான இந்த மந்திரம் இது எல்லார் காதிலையும் விழணுங்கிறதுக்காக சொல்கிறேன். भयन्धामाशा अस्ते विश्वं प्रियमाशा अस्ते यदनेन हविषाशा अस्ते तदस्यात् तदृध्यात् तदस्मै देवारासन्तां तदग्निर्देवो देवेभ्यो वनते वयमग्नेर्मानुषाः इष्टञ्च वीतञ्च उभे च नोऽद्यावा पृथिवी अगुंहसस्पाताम् इह गतिर्वामस्येदञ्च नमो देवेभ्यः. ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான வேதங்களால் அறியப்படுகின்ற அறியப்பட வேண்டிய பரம்பொருளான பகவான் பரமாத்மா பூர்ண பிரம்மமானது ராமனாக பிறக்க அவனை அறிவிக்கக்கூடிய வேதமானது ராமாயணமாக வந்தது. வால்மீகி முகேன வால்மீகியை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு வேதங்கள் தான் ராமாயணமாக வந்தது. வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனாம். இதுக்கு பல நிரூபணங்கள் பண்ணலாம். பின்னாடி யுத்த காண்டத்தில் பட்டாபிஷேக சர்க்கத்தில் இந்த ராமாயண பாராயணத்தை பண்ணினா பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம்ங்கிறார் வால்மீகி. இந்த ஒரு உதாரணமே போகும். வால்மீகி ஹிருதயத்தில் ஞானானந்த பாரதி சுவாமிகள் எடுத்திருக்கார். அதை விஷ்ணுவுக்கு பலம் வளரட்டம்ங்கிறார்.
பகவானுக்கு பலம் எதனால்? இப்போ கோவிலில் உள்ள தெய்வங்கள் நம்மளை ரட்சிக்கிறதா, கோவிலில் உள்ள தெய்வங்களை நாம் ரட்சிக்கிறோமா? சொல்லுங்க. சுவாமியை நாம் ரட்சிக்கிறோமா, நம்மளை சுவாமி ரட்சிக்கிறாரா? நம்மளை தானே சுவாமி ரட்சிக்கிறார். அப்படிதான். ஆனால் அந்த இடத்துல சுவாமி வரத்துக்கு உள்ள காரியம் பண்ணினாதான் நம்மளை ரட்சிப்பார். அது வெறும் சிலை தானே, ஒரு ஒரு கல் மாதிரி. அதனால தானே பண்ணியிருக்கோம் நாம். அதை சுவாமின்னு எப்படி சொல்கிறோம் நாம்? ஏன் சுவாமிங்கிறோம்? அந்த உருவத்தினால இல்லை. இப்போ அதே உருவம் மகாபலிபுரம் போகிறதே பார்த்தேன்னா ஒரே ஸ்டார்ச்சாக இருக்குங்க. அது மேலே யாராவது அபிஷேகம் பண்ணி சந்தனம் விட்டு குங்குமம் விட்டு பூ போட்டு நமஸ்காரம் பண்ணுறோமா என்ன? இல்லையே. கோவிலில் வச்சா அதையே நமஸ்காரம் பண்ணுறோம் நாம். அப்படின்னா மந்த்ராதீனந்து தெய்வத்தம். போஜ ராஜா சொல்கிறான், போஜ ராமாயணம் ஆரம்பிக்கிறதே, தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்த்ராதீனந்து தெய்வத்தம் தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணா மம தேவதாக அப்படிங்கிறார். நாம் உச்சரிக்கக்கூடிய அந்த சாண்டிங் இருக்கு பாருங்க, மந்திரங்கள். அந்த மந்திரங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட சக்தியை உண்டாக்கும். மந்திரங்கள் தான், வேத மந்திரங்கள் தான் சக்தியை உண்டாக்கும். அதனால தான் வேதங்களுக்கு மகிமை அப்படிங்கிறது. அந்த பகவானுடைய நாமாவை சொன்னால் சக்தி உண்டாகும். அதனால தான் அஷ்டோத்திரம் பண்ணுறது, சஹஸ்ரநாமா பண்ணுறது, பாராயணங்கள் பண்ணுறது, முன்னாடி சுவாமிக்கு முன்னாடி பாராயணம் பண்ணுறதெல்லாம் எதற்குன்னால் அந்த தெய்வங்களுடைய பலம் விருத்தியாகும், சக்தி வளரும். அதில் சாண்டிங் பண்ணுறதுல முதல்ல உள்ளது வேதம்தான். வேதத்தினால தான் தெய்வத்துக்கு பலம் வரும். மந்திரங்கிறதெல்லாம் வேதத்தில் தான் இருக்கு. இந்த ராமாயணத்தை சொல்கிறார், பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம் அப்படிங்கிறார். விஷ்ணுவுக்கு பலம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம்? இந்த ராமாயணமே வேதம்ங்கிறதுனால. இது ராமாயணமே வேதமாக இருக்கிறதுனால இதை நாம் பாராயணம் பண்ணினா 4 வேத பாராயணம் பண்ணின பலன், சதுர்வேத பாராயணம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் ராமாயண பாராயணம் பண்ணினாலே. அதனால தானே இந்த ராமாயண 108 நாள் மகோத்சவத்தில் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இது ரொம்ப விசேஷம். இந்த சந்தர்ப்பம் வந்ததுனால இன்னொன்று சொல்கிறேன்னா, கும்பகோணத்தில் ராமசுவாமி கோவில்னு இருக்கு, யார் தெரியுமா? எல்லாருக்கும் பார்த்துருக்கேல நீங்கள். அந்த ராமர் எப்படி இருப்பார் தெரியுமா? இந்த மேடை முழுக்க இருப்பார். அவ்வளோ உயர ராமர் இருப்பார். சீதை உட்காண்டிருப்பார், லக்ஷ்மணர் இருப்பார், பரதன் இருப்பார், சத்ருகுணன் இருப்பார், ஆஞ்சநேய சுவாமி எதிர்த்தாப்பில் இருப்பார். கையில் வீணையை வச்சுன்னு ராமாயண புஸ்தகத்தை வச்சுன்னு ஆஞ்சநேய சுவாமி உட்காண்டிருப்பார். அந்த ராமாயண பாராயணம் ஆஞ்சநேயர் பண்ணினத்துக்காக ராமர் பிரத்யக்ஷமான க்ஷேத்திரம் அது. அந்த இடத்துல ராமாயண பாராயணம் ஆஞ்சநேயர் பண்ணினார்னு அப்பயே கோவிந்த தீட்சிதர் காலத்தில் புனருத்தாரணம் பண்ணப்பட்ட கோவில் அது. ஒரு 600-700 வருஷம் முன்னாடி. சமீப காலத்தில் அங்கே போகிறதே ஒரு சங்கல்பம், ராமாயண பாராயணம் பண்ணணும்னு மனசில் தோணினது. சாதாரணமாக தான் எனக்கு தோணினது. அங்கே உள்ள பூஜை பண்ணுற பட்டர்கிட்ட கேட்டேன், இங்கே ராமாயண பாராயணம் பண்ணலாமான்னு. எனக்கு தெரியாது மாமா, கோவில் ஈஓவை கேட்கணும். யார்? கோவிலுக்குன்னு ஒரு அதிகாரி போட்டிருக்கு, ஈஓவே கிடையாது சட்டப்படி, அது வேறு விஷயம். கோவில் ஈஓவை கேட்கணும் அப்படின்னா, சரி இவாள்கிட்ட போய் நம்ம மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். நான் அங்கேருந்து சாருங்கபாணியை தரிசனம் பண்ண வந்தேன். உற்சவம் நடந்திருந்தது. அங்கே போன உடனேவே உள்ளேருந்து சாருங்கபாணிகிட்டேருந்து ஒரு பட்டர் ஓடி வரார், சவுந்தரராஜ பட்டர்னு பேர். அண்ணா நமஸ்காரம், 3 வருஷமாக உங்கள் நம்பரை தேடின்னு இருக்கேன்னா. ஏன்னா என்னோடய நம்பரை நான் இப்போ தான் நெட்டில் போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் போடுறது கிடையாது. என்ன விஷயம்னு கேட்டேன். எனக்கு உங்கள் ராமாயணம் கேட்டுகிட்டே இருப்பேன்னா, எனக்கு இந்த ராமசுவாமிக்கு முன்னாடி நீங்கள் ராமாயணம் சொல்லணும்னு ஆசைன்னார். எனக்கு ஒன்றே அழுக வந்தது. இப்போ தானே 10 நிமிஷம் தானே ஆறுது ராமரை தரிசனம் பண்ணிட்டு வந்து, அதுக்குள்ளே இவர் சொல்கிறாரே அப்படின்னு நினச்சிருந்தேன். அவசியம் சொல்கிறேன்னா அப்படின்னேன். நீங்கள் வெறுமனை சொல்லக்கூடாது, ராமருக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு. ஏன்னா நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் இத்தனை நாளாக, அது கிணத்து தவளையும் பார்த்ததில்ல. நான் கும்போணத்துக்கு பக்கத்துலேயே தான் எனக்கு சொந்த ஊர். அந்த கோவிலை நான் பார்த்ததில்லை.
இங்கேருந்து பத்ராச்சலம் போனேன். எதுக்குன்னா அங்கே ராமர், நம்ம எங்கே பார்த்தாலும் ராமரை பார்த்தேன்னா நம்ம மாத்துல படத்துலலாம் நின்றுன்னு இருப்பார். நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் ராமர் நின்றுண்டு தான் இருப்பார். ராமர் நின்றுண்டு தானே கோவிலில் இருப்பார். உட்காண்டு எந்த கோவில்லையா பார்த்துருக்கேல? பத்ராச்சலத்தில் அப்படி இருக்கார் ராமர். உட்காந்துட்டு இருப்பார். இந்த படத்தில் இருக்கா மாதிரி உட்காந்துருப்பார். இது மாதிரி பத்ராச்சலத்தில் தான் ராமர் இருக்காருன்னு நான் நினச்சின்னு இருக்கேன். இங்கே நம்மூர் பக்கத்திலே ராமசுவாமி கோவிலில் அப்படி உட்காந்துருக்கார் பட்டாபிராமரா அப்படின்ன உடனே எனக்கு அழுகையாக போயிடுது. இவ்வளோ பெரிய ராமருக்கு நாம் பட்டாபிஷேகம் பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு அவர் சொன்னார். அது நடக்கிறது ஜூன் மாதம் 30 ஜூலை 8 பரியந்தம். எல்லாரும் இப்பயே குறிச்சிக்கோங்க. அவாவா கும்போணத்தில் ரூம் போட்டுக்கோங்க. சாப்பாடெல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம். அங்கே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு ராமாயண பாராயணம் பண்ணிட்டு ஒரு 27 நவாகம் 27 பேர் பாராயணம் பண்ணுறா. அந்த 27 ராமாயண பாராயணத்தில் யாருக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு இது கொடுக்குற தட்சிணையை யாருக்கெல்லாம் பங்கு கொண்ட முடியுமோ பங்கு கொள்ளலாம். நம்ம ஆற்றுல ஒரு நவாகம் அப்படிங்கிற ரீதியில் அதை எடுத்துக்கலாம். அதை ஏன்னா அந்த கோவிலில் இதை நான் பப்ளிக்கில் சொல்கிறதா சொல்ல வேண்டாமான்னு தெரியல. இங்கே என்ன ப்ராப்ளம்னா பத்திரிக்கை போட்டு வசூல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டு விடாது. இவ்வளோ பெரிய விஷயத்தை நாம் பண்ணுறேன்னா கும்போணத்தில் பத்திரிக்கை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஈவோ பின்னாடியே வந்துடுறாராம். 20 லட்சம் ரூபாய்க்கு கோவில் திருப்பணி இருக்குது, அந்த பணத்தை கொடுங்குறாராம். அந்த திருப்பணியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ இதை பண்ணுங்கிறான். அதனால் அவர் நான் என்னால் இதை வசூல் பண்ண முடியாதுன்னா நான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறேன், எல்லாருக்கும் தங்கறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணுறேன், ஒரு வஸ்திரம் கொடுக்குறேன் எல்லாருக்கும். நான் சொன்னேன் ராமருக்கு அபிஷேகம் பண்ணிவிடுவோம் கடைசி நாளைக்கு. வைகானசம் அது ஸ்மார்த்தம் இல்லை. இப்போ நாம் இங்கே பண்ணினா மாதிரி கலசஸ்தாபனம் நாம் பண்ணி அதை அபிஷேகம் பண்ண மாட்டாவா? ஏன்னா அந்த ஐயங்கார் வைஷ்ணவா கோவிலோனும் அது சாஸ்திரம், எல்லாமே சாஸ்திரம் தானே. நான் அவர்கிட்டயே சொல்லிட்டேன், நீங்கள் உங்கள் சம்பிரதாயம் என்னவோ அப்படி பண்ணுங்க, நீங்களே பண்ணுங்கோ. இங்கே கலசம் அவசியம் இல்லை. ஏன்னா ராமரே இருக்கார். ராமருக்கு முன்னாடியே பிரத்யட்சமாக பாராயணம் பண்ணிவிடுவோம். கடைசி நாள் பட்டாபிஷேகத்தன்னைக்கு அந்த பட்டாபிஷேகத்துக்கு அங்கமான கலசம் வைக்கணும். 8 கலசம் வச்சு ஜபஹோமங்கள் பண்ணி 8 பிராமணா 8 கன்னிக்கு கையால் அபிஷேகம் பண்ணணும். இங்கே ராமருக்கு நடந்தது. நம்ம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை 19 இங்கே பார்த்தவாளுக்கு தெரியும், இங்கே நடந்தது. அது மாதிரி பண்ண போகிறோம் ராமசுவாமி கோவிலில். 27 பாராயணம் அது நீங்கள் உங்கள் பொறுப்பில் ஏற்பாடு பண்ணுங்கன்னா நான் சொல்லி வைக்கிறேன். யாராருக்கெல்லாம் அதில் கலந்துக்க முடியுமோ பேரை குறிச்சிக்கோங்க. அது கன்ஃபார்ம் ஆனவுடனே அவளுக்கு நான் கான்டாக்ட் பண்ணி விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா ராமாயணம் அப்படிங்கிறது எதுக்கு சொன்னேன் இந்த விஷயத்தைன்னா, ஒரு தடவை ராமாயண பாராயணம் பண்ணினா 4 வேத பாராயணம் பண்ணினா மாதிரி. ஒரு தடவை ராமாயணத்தை நாம் பாராயணம் பண்ணினா 4 வேதம் பாராயணம் பண்ணுற மாதிரி. நம்மளால் ராமாயண பாராயணம் பண்ண முடியுமோ? முடியாது. நம்ம மதத்தில் சுலபமான வழி. பசும்பால் சாப்பிடணும்னா பசுமாடை வீட்டில் வச்சுன்னு காப்பாற்றினா பசும்பால் சாப்பிட்லாம். மாமா ஆற்றுல வச்சுன்னு இருக்கார். நம்ம தங்கறதுக்கே இடம் இல்லை மெட்ராஸில். இதில் மாட்டை கொண்டு எங்கே வச்சுக்கிறது? ஆனால் நம்ம பசும்பால் சாப்பிட்றோம். எப்படி சாப்பிட்றோம்? பசுமாடு வச்சுன்னு இருக்கிறவன்ட்ட பணத்தை கொடுத்து பாலை வாங்கிடுறோம். பாலை வாங்கி சாப்பிட்றோம். அது மாதிரி நாம் நேரம் ராமாயணம் பாராயணம் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் முடிஞ்சால் பண்ணணும் அவசியம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நமக்கு தெரியாது, படிக்க வராது அப்படின்னா நமக்காக ஒருத்தரை ராமாயண பாராயணம் பண்ண சொல்லி அவளுக்கு தட்சிணையை கொடுத்து அந்த பலனை வாங்கிக்கிற மாதிரி அது ரொம்ப விசேஷம். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ராமாயணம் பாகவதம் இவைகளெல்லாம் நாம் நடத்தணும் வீட்டில். ஏன்னா இதெல்லாம் நம்ம மதத்தினுடைய அடிப்படை. வேதமாகட்டும், ராமாயணமாகட்டும், பாரதமாகட்டும், இந்த பாகவதமாகட்டும், கங்கா ஸ்நானமாகட்டும், ராமசேத்துல ஸ்நானம் பண்ணுறதாகட்டும், இந்த 12 ஜோதிர்லிங்கங்களாகட்டும், பத்ரிகேதாராகட்டும், பாரத தேசத்தில் பிறந்து இதெல்லாம் பண்ணலைன்னா பக்கத்தில் உள்ள ஊரே பக்கத்தில் இருப்பா, மதுரைக்கு பக்கத்தில் இருப்பா. இன்றைக்கி மீனாட்சிக்கு கல்யாணம். இன்றைக்கி மதுரையில் மீனாட்சிக்கு கல்யாணம். மதுரை மீனாட்சியவே தரிசனம் பண்ண மாட்டான். க்ஷேத்திர பாபிகள்னு பேர். காசிலேயே இருப்பான், கங்கையில் குளிக்க மாட்டான். அப்படி இருக்கலாமா? நாம் வாழ்க்கையில் ஏன்னா கோடிக்கணக்கான ஜீவன்கள், கோடிக்கணக்கான ஜனன மரணங்கள், பிறப்பு இறப்புகள், இவைகளுக்கு மத்தியில் பகவான் நம்மளை பாரத தேசத்தில் சத்குலத்தில்
சன் மாதா பிதாக்கு மத்தியில் நம்மளை பிறக்க வச்சிருக்காருன்னா அந்த ஒரு காரணம் இருக்கணும். அதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் மிஸ் பண்ணவே கூடாது வாழ்க்கையில். சம்பாதிக்கிறதோ, வீடு கட்டுறதோ, சொத்து சேர்க்கிறதோ, வேலைக்கு போகிறதோ அடையாளம் இல்லை, அது பெருமை இல்லை. அது உலகத்தில் உள்ள எல்லாரும் பண்ணுறா. இந்த தேசத்தில் நாம் பிறந்ததுக்கு அடையாளம் பாக்கியம். இந்த காரியம் இப்போ காமாக்கியா போயிருந்தோம், கௌஹாத்தியில் பெரியவா சொல்லி அப்படி நடந்தது. காமாக்கியால அம்பாளுக்கு நித்தியப்படி நவாவரண பூஜை, தேவி பாகவத பாராயணம், தேவி பாகவத பிரவச்சனம், நித்தியப்படி சண்டி ஹோமம், சுவாசினி பூஜை, கன்னிகா பூஜை. நான் ஆரம்பிக்கிறதேவே சுவாசினி பூஜை, தினம் 2 பேர், கன்னிகா பூஜை ஒருத்தர், இப்படி தான் பிளான் பண்ணினது. திடீர்னு இந்த புடவை வாங்க போகிற சமயத்தில் எனக்கு தோணினது, எங்கள் மாமிட்ட சொன்னேன். எங்கள் தாத்தா திரும்ப திரும்ப சொல்லுவார், நாம் ஒரு காரியத்தை பண்ணுறதே அதை உண்மையாக பண்ணுறோமான்னு பகவான் பரீட்சை பண்ணுவார். அதனால் எந்த ரூபத்தில் அம்பாள் வருவான்னு தெரியாது. அதனால் இன்னும் ஒரு 10 புடவை கூட வாங்கிக்கோன்னு, யாராவது வந்தால் அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், 30 புடவை வாங்கின்னு போனோம். எத்தனை பேருக்கு தெரியுமா பூஜை நடந்தது? 90 பேருக்கு நடந்தது. 90 சுவாசினி பூஜை நடந்தது. எப்படின்னா வந்துட்டே இருக்கா. இங்கேருந்து வந்தவாளே 55 பேரோ 60 பேரோ, அந்தூர்காரா வேற ஃபோனை பண்ணி புடவை அனுப்பு, வாங்குற வாழ்க்கெல்லாம் புடவையை வாங்கின்னு வாங்குவோன்னு சொல்லி நான் நினச்சபடியே ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, கடைசி நாளைக்கு முதல் நாள் அம்பாள் வந்தா. அங்கே நான் அங்கே உள்ள வேலையில் அதை கவனிக்கலை. இதோ அதுக்கு பிரமாணம் குமார் மாமா உட்காண்டிருக்கார். 2 நாள் முன்னாடியிலேருந்து அவர் நவாவரண பூஜை பண்ணுறவர். 2 நாள் முன்னாடியிலேருந்து ஒரு சொப்னம் அவருக்கு. என்ன சொப்னம்னா, இப்போ நம்ம சவுத் இந்தியாக்காரா கட்டிக்கிற புடவைக்கும் நார்த் இந்தியாக்காரா கட்டிக்கிற புடவைக்கும் என்ன வித்தியாசம்? சாஸ்திரப்படி வலது பக்கம்தான் தலைப்பு வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும். 9 கஜம் கட்டிக்கிற வாழை பார்த்தேன்னா இந்த பக்கம்தான் வச்சுப்பா. 6 கஜம்னு வரத்தே இப்படி போய்டும். அது நார்த் இந்தியாக்காரா பார்த்தேன்னா வலது பக்கம்தான் 6 கஜத்தையே வச்சுருப்பாவா தலைப்பை. அப்படி வச்சுருந்தா அவள் புடவையே கட்டிப்பா. அந்த மாதிரி புடவை கட்டிண்டு ஒரு அம்மா தரிசனம். இது என்னது, இது இப்படி என்ன தரிசனம், இப்படி என்ன தரிசனம்னு 2 நாள் சொப்பனத்தில் இந்த நடக்கிறதுக்கு 18ஆம் தேதி முடியறதுன்னு வச்சுக்கோங்களேன். 17ஆம் தேதி 15, 16 அந்த மாமாவுக்கு கனவு. இவர் குழம்பின்றே இருக்கார். 17ஆம் தேதி கார்த்தால பச்சை புடவையை கட்டின்னு ஒரு அம்மா உள்ளே வரா. உள்ளே வந்தால் அதை விட ஆச்சரியம் என்னென்னா, நான் பாட்டுக்கு பூஜையில் இருக்கேன், இவர் உட்காண்டிருக்கிற இவரை பார்த்து இப்படிங்கிறா. இப்படின்னு ஒன்றே அவருக்கு புரியலை. அப்புறம்தான் ஸ்பார்க் மாதிரி கனவுல பார்த்தமே அதுங்கிறத காமிக்கிறா. வந்து உட்காந்துட்டா காலை பிடிச்சின்னு அழறார் மாமா. அந்த அம்மா காலை பிடிச்சிண்டு, அவள் யார் என்னன்னே எங்களுக்கு தெரியாது. வந்தால் காலை நீட்டுறா காலை பிடிச்சிக்கிறதுக்கு. அந்த அம்மாவை பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி அன்னைக்கு கனவுல என்ன வந்ததோ அந்த ட்ரெஸ்ஸில். அதனால் எதுக்கு எப்படி பகவான் கிருபை பண்ணுவான்னு நமக்கு சொல்ல முடியாது, அதுக்காக சொல்ல வரேனா. அதனால் அந்த பாக்கியத்தை இந்த காமாக்கியாவை அப்படி ஒரு க்ஷேத்திரம். அது தேசாச்சாரத்தினால அது இப்போ உபாசன கிரமம் மாறி போயிடுத்தே தவிர, பாரத தேசம் முழுக்கையே ஒரு காலத்தில் வைதீகமான ஆச்சாரம்தான். எந்த ஊர் எடுத்துட்டாலும் வைதீகமான ஆச்சாரம், வைதீகமான பூஜா கிரமங்கள் தான். அந்நிய தேச படையெடுப்புகளால் சிலது மாறி போயிடுத்து. அது மறைக்கிறா. இந்த தமிழை தவிர பாக்கி எல்லா மொழியுமே தமிழும் சரி, தமிழுமே சம்ஸ்கிருதத்தோட மொழி தான். அதை நிரூபிக்க முடியும். சாமவேதத்தினுடைய ஒரு பிரிவில் ழங்கிறது இருக்குது, பரமாச்சாரியால் எடுத்து போட்டிருக்காத. இந்த ழ அப்படிங்கிற அந்த எழுத்து தமிழுக்கே ஒரு எழுத்துன்னு நாம் நினைக்கிறோமோ இல்லை, சம்ஸ்கிருதத்தில் இருக்குன்னு காமிக்கிறார். 1. 2வது, சமஸ்கிருதத்துக்கு உள்ள அந்த லிபி இருக்குது பாருங்க, இதை தேவநாகரியாக நாம் ஸ்கிரிப்டை வச்சுருக்கிறதுனால இது வேற தமிழ் வேறேன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரிஜினல் இதுதான் எழுதியிருக்கேன் பாருங்க. இது தமிழா சமஸ்கிருதமா? இது சமஸ்கிருதம். நாங்கள்லாம் படிக்கிறது இதில் தான். இதுக்கு கிரந்தம்னு பேர். இந்த லிபியை நாம் மறைச்சதுனால தான் தமிழ் வேற சமஸ்கிருதம் வேறேங்கிறோம். இந்த லிபியை பிரகடனப்படுத்தினா இது எங்களுக்கு தெரிஞ்சவா இன்னைக்கு ஒரு 100 பேர் தான் இருப்போம்.
இன்னி பரியந்தம் எனக்கு எழுதுறதோ படிக்கிறதோ இதில் தான் வரும், அதில் வராது. எனக்கு அந்த ஹிந்தி எழுத்தில் வராது. ஏன்னா நாங்கள் வேதாத்தியனம் பண்ணினதெல்லாம் இதில் தான், இந்த எழுத்தில் தான் நாங்கள் வேதாத்தியனம் பண்ணினதெல்லாம். இன்றைக்கி எங்களுடைய நடைமுறையில் இருக்கிறது இந்த எழுத்து தான். வைதீக ஆளுக்குள்ள, அதுவும் பிரத்யேகமாக தமிழ்நாட்டில் உள்ள வைதீக ஆளுக்குள்ள புஸ்தகங்கள்லாம் இந்த எழுத்தில் தான். வைதீக வர்தினி ஸ்ரீ பிரஸ் எல்லாம் போட்டா. வைதிக வர்தினிங்கிற பிரஸ்ஸெல்லாம் நின்று போனோடனே மாமா என்ன பண்ணினார்னா அந்த புஸ்தகத்தெல்லாம் எடுத்து ரீப்ரிண்ட் போட்டிருக்கார். அது அத்தனையும் எடுத்து காப்பி எடுத்து ரீப்ரிண்ட் போட்டிருக்கார் இதே எழுத்தில். ஏன்னா எங்களுக்கு பழக்கம் இந்த எழுத்து தான், இதுதான் சம்ஸ்கிருதம். இதனுடைய அடையாளம்தான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இது தெலுங்கு, ஆமாம், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, தமிழ். தேவநாகரியினுடைய அடையாளம்தான் வட இந்திய பாஷைகள். ஹிந்தின்னு ஒரு பாஷை கிடையாது. உருதும் சம்ஸ்கிருதமும் மிக்ஸ் ஆனது தான் ஹிந்தி. அவன் இஸ்லாமியர்கள் வந்ததுக்கு அப்புறம், துலுக்கர்கள் இஸ்லாமியர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவர்களோடதும் சம்ஸ்கிருதம். ஒரு காலத்தில் மராட்டி தேசம் வட இந்தியா முழுக்க சம்ஸ்கிருதம் தான் இருந்தது. பிராகிருத பாஷை உண்டு, குஜராத்தின்னு உண்டு, மராட்டின்னு உண்டு, பெங்காலின்னு உண்டு, காஷ்மீரின்னு உண்டு, பிராகிருத பாஷை தமிழ் மாதிரி. ஹிந்தின்னு தனியாக ஒரு பாஷை கிடையாது. ஹிந்திங்கிறது இந்த உருதும் சம்ஸ்கிருதமும் மிக்ஸ் ஆனது. சம்ஸ்கிருதம் அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷமானது. வேதம் முழுக்க அதில் தான் இருக்குது. ராமாயணம் அப்படிங்கிற அந்த வேதத்தினுடைய சொரூபமான புஸ்தகத்தை வால்மீகி பண்ணுறார். ஆச்சரியமா இவரே பிரமிச்சு போகிறார். எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சுவாமிக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணுவா பற்றியில, பட்டர் திரையை போட்டுண்டு கோவில் பூஜா குறுக்கெல்லாம் அர்ச்சனை புறப்பாடுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணுவா. அவளை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அலங்காரம் பண்ணிட்டு இப்படி பின்னாடி வந்து பார்ப்பார், இப்படி கிட்டக்க போய் பார்ப்பார், அப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார். அது மாதிரி ராமாயணத்தை பார்க்குறார், பிரமிச்சு போகிறார். காமார்த்த குண சம்யுக்தம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். இது என்ன இவ்வளோ விசேஷமாக இருக்கே, இத்தனை மகிமை இதுக்கு எப்படி வந்தது இந்த ராமாயணத்துக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறார். எல்லாம் அவருக்கு கண்ணில் தெரிஞ்சுட்டே வர்றது. பகவானுக்கு ஜனனத்திலேருந்து ஆரம்பித்து வித்யாபியாசம், விவாகம், அயோத்தியா வாசம், பிதிருவாக்கிய பரிபாலனம், கானன கமனம், காட்டுக்கு கிளம்புறது பகவான், சித்திரக்கூடத்தில் வசிக்கிறது, தசரதருடைய வியோகம், அத்திரி அனசூய ஆசிரமத்துக்கு போகிறது, தண்டகாரண்ய பிரவேசம் பண்ணுறது, ஜட்டாயுவோட சக்கியம் ஏற்படுறது, சீதாபஹரணம், ஜட்டாயு மோட்சம், இப்படி வரிசையாக பார்த்துட்டே வரார். ஒரு கிளான்ஸ் அப்படியே எல்லாம் கண்ணுக்கு தெரியறது. கண்ணுக்கு தெரிய 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 அப்படியே எழுதியிருக்கார். அந்த கேரக்டர் வைஸ் பேசுகிறதெல்லாம் அப்படியே இருக்கும் இங்கே ராமாயணத்தில். இதெல்லாம் கற்பனை இல்லை, வச்சனம் இல்லை, கவிதை கிடையாது. கவிதையாக நாம் எடுத்துக்கிறோமே தவிர அது என்ன நடந்ததோ அது அப்படியே எழுதியிருக்கார் வால்மீகி. சில இடங்களில் உவமைகள் சொல்லும்போது அவரோட கவிதையை சேர்த்திருக்கார். ரோஹிணி சசினம் யதா அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ராமரும் சீதையும் சேர்ந்து இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, எது போல அப்படின்னால் சந்திரனும் ரோஹிணியும் போல. ரோஹிணின்னு ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு சந்திரன் வரத்தே தான் சந்திரன் உச்சம். கிரகங்கள் உச்சம் நீச்சம்னு சொல்லுவோமோ கிரகங்களில். கார்த்திகை கிட்ட வரத்தே சூரியன் உச்சம், ரோஹிணி கிட்ட வரத்தே சந்திரன் உச்சம், ரேவதி கிட்ட வரத்தே சுக்கிரன் உச்சம், சித்திர ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கிட்ட வரத்தே புதன் உச்சம், புஷ்ய நட்சத்திரத்துக்கிட்ட வரத்தே பூசத்துக்கிட்ட வரத்தே குரு உச்சம், சுவாதி நட்சத்திரத்துக்கிட்ட வரத்தே சனி உச்சம். இப்படி நட்சத்திரங்களுக்கு உச்சஸ்தானம்னு இருக்கு. அதில் சந்திரனுடைய உச்சம்ங்கிறது ரோஹிணி கிட்ட வரத்தே.
அது போல இருக்கால் ராமனும் சீதையும். இந்த திருஷ்டாந்தம் இது ஒரு சாஸ்திரம் இல்லையா, இதை புகுத்து வரவர் இப்படி ஆச்சரியமாக இதை பண்ணி இதை யாருக்கு உபதேசம் பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ணுற சமயத்தில் ராமனுடைய குழந்தைகளான குசலவர்கள் நமஸ்காரம் பண்ணினார்கள் அப்படிங்கிறது நேற்றைய பரியந்தம் உள்ள கதை. இந்த குசலவர்கள் வால்மீகி ஆசிரமத்துக்கு எப்படி வந்தார்கள், ராமனோட குழந்தைகள் இங்கே எப்படி வந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்விக்கு தான் உத்தரகாண்டத்தினுடைய கதை. சீதை கர்ப்பவதியாக இருக்கால், காடு பார்க்கணும்னு ஆசைப்படுறாள், ராமபிரான்ட்ட சொல்கிறாள், காடெல்லாம் போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறாள். சரிங்கிறான் பகவான். தூங்கி போயிடுறாள் சீதை. சாரர்கள்னு சொல்லக்கூடிய சிபிஐ மாதிரி உள்ளவர்கள் ராமபிரான்ட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். இந்த அயோத்தி நகரத்தில் ஒரு ரஜகன், லாண்ட்ரி மேன், அவர் சொல்கிறார் சீதையை பற்றி குறைவாக அபிப்பிராயம் தப்பாக சொன்னார். என்ன சொன்னார்னா, அவருக்கும் அவர் மனைவிக்கு ஒரு சண்டை, அந்த சண்டையில் மனைவியை சேர்த்துக்க மாட்டேன்னார். உறவுக்காரர்கள்லாம் சேர்த்துக்கணுங்கும்போது சேர்த்துக்க மாட்டேனா. அப்படி சொல்லாதப்பா, ராமனே சேர்த்துக்கலையா மனைவியை, 10 மாதம் பிரிஞ்சு சீதை லங்கையில் இருந்தாலும் அப்புறம் ராமர் சேர்த்துக்கலையா அந்த சீதையை. அதுக்கு அவன் சொன்னான், ராமர் சேர்த்துப்பார், நான் சேர்த்துக்க மாட்டேன், ராமர் மட்டும் நான் ஒசத்தி, இப்படி சொல்கிறான். இது ஒத்தந்தான் சொன்னது. இதை ராமர்கிட்ட சொன்னோடனே ராமர் சகோதரர்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறார். ஏன்னா இது மாதிரி ஒரு பிரச்சாரம் இருக்குது பாருங்க, அபகீர்த்திங்கிறது. காளிதாசன் ஆச்சரியமாக சொல்கிறான் அந்த விஷயத்தை. அது எப்படி பரவும்னால், ஜலத்தில் விட்ட எண்ணெய் மாதிரின்னா, ஒரு ஜலத்தில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டேன்னு வச்சுக்கோங்க, பட்டுன்னு ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படியே. அது எப்படி பரவுமோ அது மாதிரி பரவும் அபகீர்த்திங்கிறது. அதனால் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எனக்கு சீதை ரொம்ப நல்லவள்னு தெரியும், ஆனால் நான் ராஜாவாக இருக்கேன், நான் சொல்கிறத ஜனங்கள் கேட்கணும்னா 100% நான் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஜனங்கள் கேட்பா. இந்த ஒரு எண்ணம் ஒவ்வொரு ராஜாக்கும் இருக்கிற பரியந்தம் இந்த தேசத்தை இன்னொருத்தர் தொட முடியல. அந்த ராஜாக்கள் தர்மிஷ்டர்கள்லேருந்து மாறி போகிகளாக மாறினப்புறம்தான் அந்நிய தேச படையெடுப்பேன் நம்ம தேசத்தில். அவர்கள்லாம் தர்மிஷ்டர்களாக இருந்தார்கள், தர்ம பிராணர்களாக இருந்தார்கள். ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது. நம்ம ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது முதல்ல நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பான். பெரிய நிலைக்கு போகிறவர்கள் அப்படி அந்த எண்ணம் இருக்கணும். நேர்மைங்கிறது பேடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தையில் ஆக்கர்ஷணம் இருக்காது. இப்போ எத்தனை பேர் ரொம்ப அழகாக பேசுகிறா, எதுக மோனையோட கேட்கறதே விழுந்து விழுந்து நாம் சிரிச்சுட்டு பிரமிச்சுட்டு கிளம்பும் போது என்ன சொல்கிறோம், இவனை பற்றி நமக்கு தெரியாதாங்கிறோம், இவனை பற்றி நமக்கு தெரியாதா அப்படிங்கிறோம். ஏன்? அந்த அந்த சாரித்திரம் சரியில்லாதனால. அதனால் கேட்கும்போதே சாரித்திரேனச்ச கோ யுக்தா, நன்னடத்தையோட கூடினவனாக இருந்தாதான் அந்த வார்த்தையை சொன்னால் ஜனங்கள் கட்டுப்படுவார்கள். அத்தனை வீட்லேயும் விளக்கேற்றணுன்னு உடனே பாரத தேசம் முழுக்க விளக்கேற்றலையா? கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. சாதாரண விஷயந்தானே விளக்கேற்றுறது. ஜனங்கள் ஏன் ஏற்றினார்கள்னால் அந்த வார்த்தையில் உள்ள சத்தியம், அது நேர்மை, ஆர்ஜவம். 8 வருஷத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல முடியலையே, தோண்டி துருவி பார்க்குறாள். அதில் நான் இப்போ கட்சி சார்பாக நான் பேச மாட்டேன், அரசியலும் இல்லை. ஆனால் நான் நல்லதை சொல்லாமல் போயிட்டேன்னா பாபினா. நான் தர்மத்தை சொல்ல வந்திருக்கேன். கண்ணுக்கு தெரிஞ்சு பிரத்யக்ஷமாக ஒரு தர்மிஷ்டர் நம்ம கண்ணில் படுறாருங்கிறத அவரை பற்றி நாம் பேசாமல் போகக்கூடாது. இது மாதிரி பின்னாடி கடைப்பறான்னு நமக்கு தெரியாது நம்ம தேசத்துக்கு. அதுக்காக சொல்கிறேன், நம்ம பண்ண பாக்கியம் அது. இந்த தேசம் பண்ணின பாக்கியம் இதான் இந்த தேசத்தோட மகிமை, இதான் இந்த தேசத்தோட வேல்யூ. நீங்கள் என்ன பண்ணினாலும் நல்லவா வந்துருவா பின்னாடி. எத்தனை நீங்கள் அதர்மம் பண்ணினாலும் அயோக்கியத்தனம் பண்ணினாலும் எந்த விருத்தியில் யார் பூந்து கெடுத்தாலும் நல்லவா வந்துருவா பின்னாடியே, அதை சரி பண்ணுறதுக்கு. அதுதான் அடிப்படை விஷயங்கிறது. இந்த தேசத்துக்காக நான் மனைவியை தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல பரதனை விட்டு கொண்டு விட்டுட்டு வாழ்நாள் பரதன் மாட்டேன்னு விட்டான்.
இந்த அபகீர்த்தி நான் பண்ண மாட்டேன்னுட்டான். சத்ருகுணனை கூப்பிட்டு சொன்னார், அவனும் மாட்டேன்னுட்டான். பகவான் என்ன பண்ணுறார், லட்சுமண சுவாமியை கூப்பிட்டார். இந்த பரதன் சத்ருகுணன்ட்ட பேசின மாதிரி டைரக்டாக இந்த சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணலை. ஏன்னா அவன் மாட்டேன்னுட்டான்னா அப்புறம் ஆள் கிடையாது, இவரை தான் கொண்டு விட்டாலும். ஏன்னா அது குடும்பத்துக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயம். இது பத்தினிங்கிறத இன்னொருத்தரை விட்டு கொண்டு விட சொல்ல முடியாது, இவரால் கொண்டு விட முடியாது, ராமரால் கொண்டு விட்டுவிட முடியாது. ஏன்னா அது மாதிரி அவ்வளோ பிரேமை இல்லையா ராமனும் சீதையும். அதனால் அவரால் சத்தியமாக கொண்டு விட்டுற முடியாது மனைவியை. லட்சுமணனை விட்டு தான் கொண்டு விட சொல்லணும். இவனை எப்படி வார்த்தை இவன்கிட்ட வாங்கிறது, இவனை கொண்டு விடுற மாதிரி பண்ணணும். சீதை எப்படி வாங்கிறதுன்னு லட்சுமணான்னு கூப்பிட்டார். வந்தான். உங்கள் அம்மா உன்னை எதற்கு பெற்றிருக்கான்னு கேட்டார். இது என்ன கேள்வின்னா, அன்னைக்கே நீங்கள் காட்டுக்கு கிளம்பும் போதே எங்கள் அம்மா என்ன சொன்னா, சிருஷ்டஸ்துவம் வனவாசாய ஸ்வனுரக்த சுஹுர்ஜனே ராமே பிரமாதம் மாகாரிஷீஹி புத்திர பிராதரி கச்சசி. சிருஷ்டஸ்துவம் வனவாசாய, வனவாசாயைவ சிருஷ்டா நது ராஜ்யரக்ஷணாய. கோவிந்தராஜனுடைய வியாக்கியானம். உன்னை பெத்ததே ராமனுக்காக தான், காட்டுக்காக தான், ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக தான் உன்னை பெற்றிருக்கேன் லட்சுமணா அப்படின்னு அன்னைக்கே எங்கள் அம்மா சொல்லலையா? உங்களை வச்சிருந்தானே சொன்ன அண்ணா. இது சத்தியமா லட்சுமணா? அண்ணா அப்படி கேட்கலாமா? உங்கள் சரணத்து மேலே சொல்கிறேன் சத்தியம்னா. அதில் வார்த்தை மாற மாட்டேயே, மாறவே மாட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அதை செய்யறதுக்கு தான் எங்கள் அம்மா என்னை பெற்றிருக்கா, அப்படி தானே? ஆமாம். அப்படின்னா சீதையை கொண்டு காட்டில் விட்டுடுவான். இது மாதிரி ஜனங்கள் பேசிக்கிறா, சீதையை கொண்டு காட்டில் விட்டுடுவோம். அண்ணான்னா இப்படி என்னை பழி வாங்கிட்டு அண்ணான்னா, நான் உங்களை நம்பி இருக்கேன் அப்படிங்கிறதே அந்த நம்பிக்கையை கெடுக்கலாமா? விரோதியை கூட மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்க முடியாது. ராமர துரோகின்னு சொல்லலை, நான் உங்களை நம்பி தானே இருக்கேன், என்கிட்ட இப்படி வார்த்தையை வாங்கலாமா? திக் திக் கஷ்டதரம் மமைவ புவனே நிர்ஜீவனம் ஜீவனம் மாத்ருத்ரோஹமயத்ய கர்மணி முஹு பிராத்ரா நியுக்தோஸ்மியத் நீதாம் நிஷ்கருணம் மயாவனமிதம் நிஷ்கல்மஷாம் ஜானகீம் த்ராயத்வம் வனதேவதா இதி வதன் தீனோ நிவృத்தோ வனாத் திக் திக் கஷ்டதரம். இதுக்கு மேலே ஒரு கஷ்டம் உண்டான் நான் வாழ்க்கையில். என்ன கஷ்டம்? மாத்ருத்ரோஹமயத்ய கர்மணி முஹு. உங்கள் அம்மாவை, எங்கள் அம்மாவை பார்த்து நீ நடத்த கெட்டவள்னு என் வாயால் சொல்ல வச்சுட்டேலே அண்ணான்னா. இப்போ நான் கொண்டு சீதையை காட்டில் விட்டேன்னா என்ன காரணத்துக்காக விடுறேன்னு அவள் கேட்போன்னே. என்னை கொண்டு எதுக்காக காட்டில் விடுற? இது மாதிரி ஒருத்தர் பேசினான், உன் கேரக்டர் சரியில்லைன்னு பேசினான், அதனால அண்ணா உன்னை கொண்டு காட்டில் விட சொன்னார் அப்படின்னு கூட நான் எப்படின்னா சொல்லுவேன்னு கேட்டான். எங்கள் அம்மாவை நான் சிருங்கேரி சந்திரசேகர பாரதி பெரியவாள்கிட்ட, நரசிம்ம பாரதியோ சந்திரசேகர பெரியவாள்கிட்டையோ ஒருத்தர் வந்து சொன்னார், எங்கள் அம்மா நல்லவளா இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். திறக்கக்கூடாது வாயேனார், நீ சொல்லக்கூடாதுன்னா. பெரியவா, ஏன்? உங்கள் அம்மா உனக்கு தெய்வம்னா, அவள் தெய்வமாக இருந்தால் தானே நான் தெய்வமாக நினைக்கலாம் அப்படின்னா. வேதம் என்ன சொல்கிறது? மாத்ருதேவோ பவா. அம்மாவை தெய்வமாக நினைன்னு பிள்ளைக்கு தான் சொல்கிறதே தவிர அம்மாவை தெய்வமாறுன்னு வேதம் எங்கேயாவது சொல்கிறதா? கவனிச்சு கேட்கணும் இந்த வார்த்தையை. அம்மாவை தெய்வமாக நினை அப்படின்னு பிள்ளைக்கு தான் உத்தரவு போடுறது. உன் தர்மத்தை நீ செய்யினால் பெரியவா. அது அந்த தர்ம சூக்ஷ்மம். அது அம்மா எப்படி இருக்காளுங்கிறத பற்றி நீ பேசக்கூடாது. புத்திரனுக்கு குருவை பற்றி சிஷ்யம் பேசக்கூடாது, புத்திரனை மாதா பிதாக்களை பற்றி புத்திரன் பேசக்கூடாது, பர்த்தாவை பற்றி பத்னி பேசக்கூடாது, பத்னியை பற்றி பர்த்தா பேசக்கூடாது. அது பெரிய தப்பு இல்லையா? மற்றவர்கள் வேணா சொல்லலாம், இவர்கள் சொல்லலாமா? எங்கள் அம்மாவை பார்த்து நான் எப்படி சொல்லுவேன்? என்ன சொல்ல வச்சுட்டேலே அண்ணா. என்னை நான் தம்பியாக இருக்கிறதுனால தானே என்னை ஏமாற்றி என்னை வாக்கு வாங்கினேன்.
இப்போ சொல்கிறேன், இனி உங்களுக்கு தம்பியாக பிறக்க மாட்டேன். இனி உங்களுக்கு தம்பியாக நான் பிறக்க மாட்டேன். அதனால தான் அடுத்த அவதாரத்தில் அண்ணா, கிருஷ்ணாவதாரத்தில் பலராமராயம் போனார்னால் இந்த சபதத்தினால தான். இதே ஏன் அண்ணாக்கும் தம்பிக்கு என்ன வித்தியாசம்? தம்பியாக இருந்தால் சொன்னதெல்லாம் கேட்டுன்னு இருப்பார்கள் அந்த காலத்தில். அண்ணாவாக இருந்தால் 2 அரை அரைஞ்சி பேசாமறா. உலகம்னா அப்படி தான் பேசும், அதுக்கெல்லாம் ஆடுவியா நீ அப்படின்னு அதட்டக்கூடிய உரிமை இருக்குமோனோ. அந்த கால அண்ணாவுக்கு சொல்கிறேன், ஒரு உரிமை இருக்குமோனோ. அந்த உரிமையாக நான் உங்களை அதட்டலாமோனோ. இப்போ நீங்கள் என்ன வேலை வாங்கிட்டேலே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். இதெல்லாம் தெரியாமல் தூங்கின்னு இருக்கா சீதை. என்ன நடக்கிறதுன்னே தெரியாமல் தூங்கின்னு இருக்கா. நைஸாக அவள் தலையை தூக்கி கீழே வச்சுட்டு ராமர் அண்ணன்ட போயிட்டா, நாங்கள் இல்லேன்னு. ஒரு அரை மணி நேரத்தில் சீதை முழிச்சுண்டா. எதிர்த்தாப்பில் லக்ஷ்மண சுவாமி கீழே தலையை குனிஞ்சுண்டு இப்படி கையை கட்டின்னு நிற்கிறார். இப்படி எழுந்துண்டால் குழந்தை, லக்ஷ்மணன் குழந்தை, சீதைக்கு குழந்தை. 14 வருஷம் பழகிருக்காளோ. ஒருத்தனோட ஒரு நிமிஷம் பார்த்தாலே ஸ்திரீக்களுக்கு தெரியும் இவன் நல்லவனா கெட்டவனான். புருஷன் வேணா புரியாதவனா இருப்பான், இவன் ரொம்ப நல்லவன் என் ஃப்ரெண்டும்பான். ஸ்திரீ சொல்லுவா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் கண்ணு ஒழுங்கா இல்லைம்பா. பார்த்தாலே இவன் நல்லவன் கெட்டவன்னு சொல்ல முடியும். அதனால் அந்த நல்லவாளாக இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஸ்திரீக்களுக்கு அந்த அந்த செக்யூரிட்டி மைண்டு விட்டு போயிடும். இல்லைன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். குழந்தையாக இருக்கிறதுனால என்னடா லக்ஷ்மணா எதுக்குடா இங்கே நிற்கிற? சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் 6 வயசு வித்தியாசம். சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் 6 வயசு வித்தியாசம். அந்த ஸ்தானம்னு ஒன்று இருக்கணும். மச்சின வாடா போ, வாடா வாங்கோ போங்கோன்னு சொல்கிறது அது வேற விஷயம். அம்மாங்கிறதுனால வாடா போடான்னு சொல்லலாம். மண்ணி வாங்கோ போங்கோன்னு தான் சொல்லுவா அந்த காலத்தில். அம்மா எத்தனை வயசு குறைச்சலாக இருந்தால். என்னடா லக்ஷ்மணா என்ன விஷயண்டா நிற்கிற? நீங்கள் காடெல்லாம் பார்க்கணும்னு சொன்னேலாம் மண்ணி, அதனால் அண்ணா உங்களை கொண்டு காட்டெல்லாம் காமிக்க சொல்லியிருக்கார். கரண்ட்டு வரல இந்த ஃபேனில், காமிக்க சொல்லியிருக்கார் அப்படின்னா. ஏன் அண்ணா வரலையா? இல்லை மண்ணி, அண்ணாக்கு ஏதோ ராஜாங்க வேலை இருக்கான், அதனால் உங்களை ஐஷன் பே காமிக்க சொல்லிட்டார் அப்படின்னா. சரிடா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு வரால். வாசலில் தேரை பூட்டி நிறுத்தி வச்சிருக்கான் லக்ஷ்மணன். லக்ஷ்மண சுவாமி தான் தேர் ஓட்டுறார், சாரதி இல்லை, லக்ஷ்மண சுவாமியே தேர் ஓட்டுறார். சீதை உட்காண்டிருக்கார். எப்போதும் லக்ஷ்மணர் சீதையிட்ட சல்லோ பில்லோன்னு பேசுவார். குழந்தை தானே, இந்த கூட்டு குடும்பம்ங்கிற கான்செப்ட் போயிடுது. அதனால் இப்போ புரியாது இந்த காலத்துலலாம். 5 நிமிஷம் சண்டை போட்டுப்பா, 5 நிமிஷம் கட்டின்னு பெறலுவா. அந்த தீர்க்க வைரமே இருக்காது, விரோத பாவமே இருக்காது. இந்த காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே உரசரா மாதிரி இருக்குது வாழ்க்கையே. எப்போ சண்டை வரும் என்ன பிரச்சனை வரும்னே புரியல. புள்ளேட்ட கூட வாங்கவோ உட்காந்துக்கோங்கோ அப்படின்னு மரியாதையாக பேசுகிற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை முறையா? நமக்கு உள்ள வாழ்க்கை நாம் உரிவு எடுத்துக்க முடியாதா? அப்படி இல்லைன்னா அது என்ன வாழ்க்கை வேண்டி கிடக்கு? சகஜமாக பேசுவல் சீதை. லக்ஷ்மண சுவாமி அன்னைக்கு பேசல. ஏண்டா லக்ஷ்மணா பேச மாட்டேங்கிற அப்படின்னால் பேசாமல் இருந்தான். இன்னொரு 5 நிமிஷம் ஆச்சு. ஏண்டா லக்ஷ்மணா என்ன, திரும்பு இந்த பக்கம் திரும்பு அப்படிங்கிறாள். தேரை ஓட்டின்ண்டே திரும்பறான். மூஞ்சிலாம் செவந்து கிடக்கு, கண்ணில் கண்ணி. என்னடா லக்ஷ்மணா இப்போ எதுக்குடா அழற? இது எப்படி ஓப்பன் பண்ணுறது இந்த சப்ஜெக்டேன்னு அவனுக்கு புரியவே இல்லை. சீதை சொல்கிறா, நீ கண்ணு அழறதுக்கு கலங்கி இருக்கிறதுக்கு காரணம் நான் புரிஞ்சுனுட்டேன்னா. இப்படி பார்த்தான். அரை தூக்கத்தில் நாமும் அண்ணாவும் பேசினத்தை மண்ணி கேட்டுவிட்டா போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வழியாக சந்தோஷம், நம்ம வாயால் சொல்கிறதுக்கு பதிலாக மண்ணியே தெரிஞ்சுனுட்டாளே அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். நீ ஏன் தெரியுமா லக்ஷ்மணா கண் கலங்கி இருக்க? உங்கள் அண்ணாவை விட்டு நீ பிரிஞ்சே இருந்ததில்லையோனோடா லக்ஷ்மணா. உங்கள் அண்ணாவை விட்டு பிரித்து நான் ஆயுஷ்னு வந்துட்டேன், அதனால கண் கலங்கி இருக்க லக்ஷ்மணா. நீ உனக்கு மட்டுமாடா, நானும் அப்படி தானடா. கொஞ்ச நேரத்தில் அண்ணாவோட திரும்பி சேர்ந்துட போகிறோண்டான்னா போன்னு அழ ஆரம்பிச்சுட்டான்.
இப்படி நம்பி வராளே ஒரு பொண்ணு, இவளை கொண்டு காட்டில் விடுறமே அப்படின்னு. தமச நதி கிட்ட வந்தது. அதை தாண்டி கங்கை கிட்ட வரத்தே இறங்கிறார். தமசக்கிட்டையே இறங்கினான். இறங்கிறத இவன் என்ன சொன்னா, மண்ணி இறங்குங்கன்னான். சந்தியா கால வேலை ஸ்திரீக்களை எப்படி அழிச்சுன்னு போகணுங்கிற தர்மசாஸ்திரத்தில் முதல்ல வாகனத்தில் ஸ்திரீயை ஏற சொல்லணும், அப்புறம்தான் நாம் ஏறணும். முதல்ல நாம் இறங்கிண்டு ஸ்திரீக்களை இறக்கி விடணும். இது தர்மசாஸ்திரம். நீ இறங்கிண்டு என்னை இறங்க சொல்லாமல் என்னை ஏண்டா இறங்க சொல்கிற, தர்மத்தை மீறி பேசுகிறையடா லட்சுமணான்னார். எல்லாமே தர்மத்தை மீறி தான் நடக்கிறதுன்னு. புரியலையடா லட்சுமணா அப்படின்னா. இது மாதிரி ஜனங்கள் பேசிக்கிறார்களாம். உங்களை கொண்டு போய் காட்டில் விட சொல்லிட்டார் மண்ணின்னா. அப்படியே மூர்ச்சி ஆயிட்டாள் சீதை. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாள். ஜலத்தை எடுத்துன்னு வந்து முகத்தில் தெரித்து மண்ணி 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 மண்ணின்னு அழறான். ஒரு 5 நிமிஷம் இருக்கும், முகம் தெரிஞ்சுட்டார். என்னடா லட்சுமணா சொல்கிற, என்னடா சொல்கிற, என்னை கொண்டு காட்டில் விட சொல்லிட்டாரா அண்ணா? நான் வேண்டான்னு சொல்லிட்டாரா? நான் எங்கடா போவேன் லட்சுமணா? எனக்கு யாரடா தெரியும்? 6 வயசுடா லட்சுமணா உங்கள் அண்ணா கையை பிடிச்சி நான் உங்கள் காத்துக்கு வரத்தே. அதுக்கப்புறம் எனக்கு அப்பா தெரியாதுரா லட்சுமணா, அம்மா தெரியாதுரா, கூட பிறந்தவன் தெரியாதுரா, சொந்தக்காரா தெரியாது, குரு தெரியாது. மாதா தாசரதி பிதா ரகுபதி भ्राता भृशं राघवः बन्धुर्मे भरताग्रजो भुवि सदा कोदण्डपाणिर्गुरुः रामो दैवतमिति अनन्यशरणां नित्यानुरक्तां सतीं पापोऽयं विपिने विसृज्य भगवन् प्राप्तोऽस्म्यहं லக்ஷ்மணः மாதா தாசரதி. எங்கள் அம்மாவா நான் யாரை தெரியுமா நினச்சேன்? கல்யாணம் ஆகி வந்த உடனே தாசரதி ராமனை நினச்சேன். பிதா ரகுபதி, எனக்கு அப்பான்னா ராமன் தான். பிராதா பிருஷம் ராகவா, எனக்கு சகோதரன்னா ராமன் தான். பந்துர்மே பரதாக்ரஜோ புவி சதா, எனக்கு பந்து உறவு அப்படின்னா ராமன் தான். கோதண்ட பாணிர் குரு, எனக்கு குரு யார் அப்படின்னா ராமன் தான். இதெல்லாம் கூட விஷயம் இல்லை, இதெல்லாம் கூட அப்படி நினைக்கலாம். ஒரு கஷ்டம்னு வந்தால் அம்மாட்ட சொல்லுவோம், மாதாட்ட சொல்லுவோம். ரகுபதினா அப்பாட்ட சொல்லுவோம், பந்துக்கள்கிட்ட சொல்லுவோம், சகோதரன்ட்ட சொல்லுவோம். இதையும் தாண்டி குருநாதர்கிட்ட போய் முறையிடுவோம். இதையும் தாண்டி தெய்வத்துக்கிட்ட முறையிடுவோம். கவனித்து கேட்டுட்டே வரணும். ஒன்றும் அம்மாட்ட சொல்லணும், நமக்கு மனசில் வருத்தம்னா அப்பாட்ட சொல்லணும். அப்பா அம்மா இல்லைன்னா சகோதரன் இருந்தால் சகோதரன்ட்ட சொல்லி ஆகணும். அப்படி இல்லைன்னா உறவுக்காராக இருந்தால் உறவுக்காரர்கள்ட்ட சொல்லணும். அப்படியும் இல்லை, இவர்கள்ட்டெல்லாம் பேச முடியாத சப்ஜெக்ட்னா ஆச்சாரிய பாதால பார்த்த உடனே கதர்றமோன்னு, நம்ம கஷ்டம் என்ன உண்டோ அதை குருநாதர்கிட்ட சொல்கிறோமோன்னு. எனக்கு எல்லாமே ராமன் தானடா, நான் யார்கிட்ட சொல்லுவேன்? இதையும் தாண்டி தெய்வத்துக்கிட்ட சொல்லணும். ராமோ தெய்வதமிதி, எனக்கு தெய்வம்ங்கிறது ராமன் தான். இங்கே கவனித்து கேட்கணும். இது ஒன்றும் வெறுமனை கடந்து போகக்கூடிய இடம் இல்லை. இதை 3 இடத்துல காமிக்கலாம். ராமனை தெய்வமாக அவன் நினைச்சாலுங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அப்படிங்கிறத 3 இடத்துல காமிக்கலாம். எப்படி அப்படின்னா, பட்டாபிஷேகம்னு தீர்மானமாகி வசிஷ்டர் வந்து ரக்ஷாபந்தனம் பண்ணிவிட்டு ராத்திரி வந்து நியமத்தோடு இருக்கணும்னு சொல்லிட போகிறார் அயோத்தியா காண்டத்தில். பகவான் என்ன பண்ணுறான், ராத்திரி முழுக்க கண் விழிச்சுண்டு ரங்கநாதரை பூஜை பண்ணுறான். சகபத்னியா விஷாலாட்சியா நாராயண முபாகமதி அப்படிங்கிறார் வால்மீகி. அந்த இடத்துல ரங்கநாதரை பூஜை பண்ணினான் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார்? சகபத்னியா, பத்னியோடு சேர்ந்து நாராயண முபாகமது. பத்னி யாரு? மைதில்யா, ஜானக்கியா. நாராயண முபாகமது அப்படின்னு சொல்லலை, விஷாலாட்சியா அப்படிங்கிறாரங்க. வால்மீகி ஒரு வார்த்தை சொன்னால் கோட்டி அர்த்தம் அதுக்கு. சீதைக்கு விஷாலாட்சின்னு பேரா? சீதைக்கு ஜானகின்னு பேரா? மைதிலின்னு பேரா? வைதேகின்னு பேரா? விஷாலாட்சின்னு பேரா? ஏன் விஷாலாட்சின்னு சொன்னார் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது.
அந்த ரங்கநாதனை பூஜை பண்ணுறாரா ராமர் ராத்திரி. ஒருத்தர் எல்லாரும் என்ன பண்ணுவேன் நீங்கள் கவனிச்சேன்னா, பரம ஆச்சாரியால் வந்து சந்திரமௌலீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுறாருன்னா அந்த அபிஷேகம் பண்ணுற சந்திரமௌலீஸ்வரையே தான் நாம் பார்ப்போம். இது சாதாரண மனுஷியா. உயர்ந்த மனுஷியா என்ன பண்ணுவான்னால் ஆச்சாரியாலேயே பார்ப்பான். ஏன்னா இவர் வேற அவர் வேறையா இல்லையே. இந்த சந்திரமௌலீஸ்வரையோ சிவபெருமானையோ எங்கேயாவது கோவிலில் பார்த்துடலாம், ஆச்சாரியாலை இப்போ விட்டு அப்புறம் பார்க்க முடியுமா? அதனால் ஆச்சாரியாலையும் ஆச்சாரியாளுடைய பாதத்தையும் அந்த நேத்திரத்தையும் அந்த ஹஸ்தத்தையும் அந்த சரீரத்தையும் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். 5 நிமிஷம் உட்கார்ந்தாலும் அதை மிஸ் பண்ணவே கூடாது. அது மாதிரி ராமரோட எப்போ இருந்தாலும் இவள் ராமர் பூஜை கிஜை பண்ணுறாருன்னா அந்த சுவாமியை இவள் பார்க்க மாட்டாளாம், ராமரையே பார்த்துட்டு இருப்பலாம். அதனால தான் விஷாலாட்சியாங்கிறார், ராமரையே பார்த்துட்டு இருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெய்வம் ரங்கநாதன், எனக்கு தெய்வம் நீங்கள். இது ஒரு கட்டம். இது சௌக்கியமாக இருக்கிற சமயத்தில். லங்கையில் ராவணன் தூக்கின் போய் வச்ச உடனே 10 மாதமாகியும் ராமன் வரல அப்படின்னு உடனே உயிரை விடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணும்போது சீதை தன்னுடைய தலை பின்னலை கழுத்தில் கட்டி மரத்தில் கட்டுறாளோனோ அப்போ வருத்தப்படுறாள். அதில் அப்போ சொல்கிறாள், அனன்ய தெய்வத்வமியம் க்ஷமாச்ச பூமௌச்ச சையா நியமஸ்ச தர்மே பதிவ்ரதாத்வம் விஃலம் மமேதம் கிருதம் கிருதக்னேஷ்விவ மானுஷாணாம் மோகோ ஹி தர்மச்சரிதோ மயாயம் ததைக பத்னித்வமிதம் நிரர்த்தம் யத்வம் ந பஷ்யாமி கிருஷா விவர்ணா ஹீனாத்வயா சங்கமனே நிராசா. வால்மீகி ராமாயண ஸ்லோகத்துக்கே ஜீவன் உண்டு. அது அப்படியே அசைச்சு பார்க்க உள்ள. அனன்ய தெய்வத்வமியம் க்ஷமாச்ச. 10 மாசமா பொறுமையாக இருந்தேனே ராமா, இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்ததே, கஷ்டம் வந்தால் தெய்வத்துக்கிட்ட சொல்லுவாளே, எனக்கு ஒன்றை தவிர வேறு தெய்வம் தெரியாதே ராமாங்கிறான். நான் எந்த தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுவேன்? இந்த தியாகராஜ சுவாமிகள் சரித்திரத்தில் அவன்னா ஜப்பியேசர்னு பேர். தியாகராஜ சுவாமிகளை தஞ்சாவூர் ராஜா வந்து அரண்மனையில் அவரை அரசவை கவிஞராக இருக்க சொன்னான். பதவி கொடுத்து நல்ல சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்னான். தியாகராஜ சுவாமிகள் வரேன்னு சொல்ல வரலேன்னு சொல்லலை, அவன்கிட்ட பதிலே சொல்லலை. அவனை வச்சுட்டே ராமரை பார்த்து கேட்குறார், நிதிச்சால சுகமா ராமுடு சன் நிதி சேவ சுகமா நிஜமுக பல்கு மனசா அப்படிங்கிறார். நிதி சுகமா. அங்கே போனால் அரண்மனையில் ராஜா மூஞ்சியை பார்க்கணும், அவன் என்ன சிரிச்சா நாம் சிரிக்கணும், அவன் அழுதா நாம் அழணும், அவன் பின்னாடியே ஓடின்னு இருக்கணும். எதுக்கு? அவன் கொடுக்குற பெச்ச காசு 10 காசுக்காக. அந்த சுகமா ராமுடு சந்நிதி சேவ சுகமா. உன் பக்கத்தில் அப்படி உட்காந்து ஏகாந்தமாக உன்னை பார்க்குறேனே, இது சுகமா. நிஜமுக பல்கு மனசா, மனசே நீ சொல்லு, இதில் எது உண்மைங்கிறத நீ சொல்லு அப்படிங்கிறார். இவர் போகலையா? அவன்னா ஜப்பியேசருங்கிறவர், அவர் தான் குடும்பத்தை நடத்துகிறவர். இவர் உஞ்சவருத்தி எடுத்துன்னு கவலைப்படாமல் இருப்பார். அவர் தான் பொழுது விடிஞ்சா வந்தவாளுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்து குதி சொல்லி மாந்திரிகம் கல்பித்து அங்கங்கே போய் ஹோமம் பண்ணி ஏதோ 10 காசு சம்பாதிச்சுன்னு வந்து இவர் குடும்பத்தையும் இழுத்து சேர்த்து நடத்துகிறார். ஒரு வயசுக்கு பொறுப்புக்கு வந்து குடும்பத்தை ஏற்றுக்கலேன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளையோ தம்பியோ யாராக இருந்தாலும் ஆத்திரம் வரும் நமக்கு. அவளால் பொறுப்பு ஏற்றுக்க முடியாத நிலையில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த வயசு வந்தப்புறமும் பொறுப்பை ஏற்றுக்கலன்னா எத்தனை நாளைக்கு நாமே சுமக்க முடியும்? நாமே எத்தனை நாளைக்கு சுமந்துன்னு போக முடியும்? அதனால் அந்த கோபத்தில் என்ன பண்ணினார் ஜப்பியேசர், இந்த ராமன் இருக்கிறதுனால தானே நீ அங்கே வரமாட்டேன்னு சொன்ன அப்படின்னு ராமரை தூக்கி கொண்டு போய் காவேரியில் போட்டுவிட்டா. காவேரியில் போட்டால் மறுநாள் கார்த்தால பகவான கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, கையில் தீர்த்தம் துளசி க்ஷீரம் இவைகளை வச்சுன்னு பகவான பிரபோதனம்னு பேர். அந்த பூஜை பண்ணினா கதவை சாத்தணும் அல்லது திரையை போட்டு விடணும். திரையை விளக்கறதே இந்த மந்திரம், இது மாதிரி பிரபோதனம் சுவாமி எழுப்பிண்டு திரையை விளக்கணும். அது மாதிரி அப்படி திரையை விளக்கிறார். ராமரை காணும்னா தவிச்சு போயிட்டார். தவிச்சுன்னா 1 நாள் 2 நாள் இல்லை, பல நாட்கள். அன்ன ஆகாரம் கிடையாது, கதறி தீத்துட்டார்.
பல கீர்த்தனைகள் அந்த சமயத்தில் பண்ணப்பட்டது தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹையஸ்ட் விலையில் போயின்னு இருக்கு. இன்றைக்கி பிரபலமாக இருக்குது பார்த்தீங்களா பல கீர்த்தனைகள், அது அந்த சமயத்தில் பண்ணப்பட்டது தான். அதில் ஒரு கீர்த்தனை நினீவனூசு ಅಂತರಂಗಮೂನ ತಿನ್ನೆಗಾವೆದಕಿ ತಿಳಿಸಿ ಕೊಂಡಿನಯ್ಯ ನಿನ್ನೆಗಾಣಿಮತಿ ನೆನ್ನೆ ಜಾಲ ನೆರುಳ ನಿನ್ನೆಗಾಣಿಮತಿ ನೆನ್ನೆ ಜಾಲ ನೆರುಳ ನನ್ನು ಬ್ರೋವವಯ್ಯ ತ್ಯಾಗರಾಜನು ತಾಮರು ಕೇಲರಾ ஓ ராகவா மருக்கேலரா அந்நினீவனூசு அந்தரங்கமூன. இந்த ஹிருதயத்தில் ஒன்றை தவிர யாருக்கு ராமா இடம்னு கேட்டான். இது மாதிரி ஒரு ஆபத்து வந்ததுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவா? சுவாமி மலைக்கு வேண்டிக்கோங்கோ, வைத்தியநாத சுவாமிக்கு வேண்டிக்கோங்கோ, பழனி முருகனுக்கு வேண்டிக்கோங்கோ, திருப்பதி வேண்டிக்கோங்கோம்பா. இது இயல்பு. பக்கத்தில் உள்ளவா சொல்லாமல் இருக்க மாட்டா. அது நியாயம், சொல்லணும், வழிகாட்டணும். ஒரு சாதாரண பக்தனாக இருந்தால் அப்படி வேண்டிப்பா. சாமானிய பக்தனாக இருந்தா, ஐகாக்கிரிய பக்தன் இருக்கான் பாருங்கோ, அவனால் வேண்டிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்லும்போது அனன்ய பக்தின்னு பேர். அந்யாஸ்ரயானாம் தியாகோ அனன்யதா அப்படிங்கிறார் நாரதர். அனன்ய பக்தின்னா என்ன? நான் அந்நிய பக்தி அனன்ய பக்தி. வேற தெய்வத்துக்கிட்ட பக்தி இல்லாமல் இருக்கிறது, ஒரே தெய்வத்துக்கிட்ட பக்தி வைக்கிறதுக்கு அனன்ய பக்தின்னு பேர். கவனித்து கேட்கணும். வேற தெய்வத்துக்கிட்ட பக்தி இல்லாமல் இருக்கிறதே தவிர மரியாதை இல்லாமல் இருக்கிறது இல்லை, துவேஷத்தை அடையிறது இல்லை. இங்கே பிரச்சனையே அதுதான். மற்ற தெய்வங்கள்கிட்ட மரியாதை கிடையாமல் நிந்திச்சா அதுக்கு பேர் பக்தியே கிடையாது. நீங்கள் வேதங்களில் சொல்லப்பட்ட எல்லா தெய்வமுமே தெய்வம்தான். உங்களுக்கு ஒரு தெய்வத்துக்கிட்ட இஷ்டன்னு இருக்கலாம், அது தப்பே கிடையாது. இன்னொரு தெய்வத்தை நிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, மட்டம்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. உங்கள் ஆத்து பாட்டி உங்களுக்கு உயர்வுன்னா நமஸ்காரம் பண்ணுங்க. உங்கள் பாட்டி ஆசீர்வாதம் பண்ண போகிறா, க்ஷேமமாக இருன்னு சொல்ல போகிறா, வாங்கிக்கோங்க. உங்கள் ஆத்து பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பக்கத்தாத்து பாட்டி மேலே கல்லை விட்டு எறியலாமா? இது எவ்வளவோ அயோக்கித்தனமோ அவ்வளோ அயோக்கித்தனம் இன்னொரு தெய்வத்தை நிந்திக்கிறது. இங்கே சொல்ல வந்த விஷயம் அனன்ய பக்தின்னா ஒரு தெய்வம்தான். பக்தி மட்டும் இல்லை, தெய்வம், சாதனம், பலன் மூணு ஒன்றா இருக்கணும். பக்தியே சாதனமாக இருக்கணும், பக்தியே பலனாக இருக்கணும், தெய்வமே ஏகமாக இருக்கணும். இதுக்கு அனன்ய பக்தின்னு பேர். இந்த ஹிருதயத்தில் இப்போ ஒரு கஷ்டம் வந்தால் அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கலாம், அந்த தெய்வத்திட்ட வேண்டிக்கலாம்னு சொல்லுவாள். சாதாரண பக்தர்கள் வேண்டிப்பார்கள், உயர்ந்த பக்தர்களால் வேண்டிக்க முடியாது. திருவிசநல்லூரில் ராமபத்ர தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப பேருக்கு அவரை தெரியாது. ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த நாடகம் பண்ணல அப்படிங்கிற தட்சிண தேசத்து மேலே உள்ள குறைய போக்கினவர் அவர் தான். உத்தர தேசத்து கவிகள் தான் நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கிறது. சம்ஸ்கிருதத்தில் எடுத்துட்டோம்னா பாரதியோ காளிதாசனோ பட்டியோ யாரை எடுத்துட்டாலும் அவள் எல்லாம் உத்தர தேசத்து கவி தான், தட்சிண தேசத்துக்காரா கிடையாது. தட்சிண தேசத்தில் உள்ள கவிஞர்கள் நாடகம் பண்ணலேங்கிற குறைய போக்கினவர் இவர் தான். ஜானகி பரிணயம்னு ஒரு நாடகம் பண்ணியிருக்கார் இந்த ராமபத்ர தீட்சிதர் அப்படிங்கிற மகான். இதில் என்ன சுவாரஸ்யம் தெரியுமோ? ரொம்ப நாளாக எனக்கே தெரியாது. சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சிக்காக நான் அந்த விஷயத்தை எடுத்து பார்க்குறதே, இவர் நீலகண்ட தீட்சிதரோட மாப்பிள்ளை. அப்பய தீட்சிதரோட சகோதரர் பையன் இருந்தார் நீலகண்ட தீட்சிதர். மதுரையில் சிவலீலார்ணவம் பண்ணியிருக்காரு. அந்த நீலகண்ட தீட்சிதரோட மாப்பிள்ளை ராமபத்ர தீட்சிதர், திருவிசநல்லூரில் இருந்தவர். அப்புறம்தான் தெரிஞ்சுது எனக்கு. அதனுடைய ஆதாரம் சரஸ்வதி மஹாலில் இருக்குது, பட்டயத்தில். விஷயத்துக்கு வர, அந்த ராமபத்ர தீட்சிதர் ராமன்ட்ட பக்தி உள்ளவர். தசாவரண யந்திரம் வச்சு அவர் தான் பூஜை கிரமங்கள்லாம். ராமபக்தி கல்பலதான்னு ஒரு கிரந்தம் போட்டிருக்கார், ஒரு புஸ்தகம். அது இன்னைக்கு அவுட் ஆஃப் ரெண்டு நாங்கள்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு தான் பண்ணுறோம். இந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேக பூஜையெல்லாம் அப்படி தான் நடந்தது. இந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணின போனோம். நான் வார்த்தையாக சொல்லிட்டு போனேன், என்னன்னு உங்களுக்கு டீப்பாக விஷயத்தை சொல்லலை. ராம தசாவரண பூஜை, நவாவரண பூஜை எல்லாருக்கும் தெரியுமோனோ அம்பாளுக்கு. அது மாதிரி தசாவரண பூஜைன்னு ஒன்று இருக்குது.
ஆவரணங்களை பண்ணி யந்திரம் போட்டு பூஜை பண்ணணும்னு அந்த முறைப்படி ராமருக்கு பூஜை நடந்தது. இங்கே அப்படி அவர் பூஜை பண்ணினவர். அவருக்கு அப்பப்போ வயத்த வலி வரும். இந்த ராமபத்ர தீட்சிதருக்கு வயத்த வலி வரும். எந்த அளவுக்கு வயத்த வலி வரும்னால், வயத்த வலி மயக்கம் போட்டுருவர், அன்கான்ஷியல் ஸ்டேஜுக்கு ஆயிடுவர். சுற்றி இருக்கிறவாள்லாம் சொன்னால் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வேண்டிக்கும், சுவாமி மலைக்கு வேண்டிக்கும், திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிக்கும். இதெல்லாம் வயத்தவலி போகிற தெய்வங்கள். இது வைத்தீஸ்வரன் கோவிலில் போய் அங்க பிரதட்சணம் பண்ணினாலும் வயத்தவலி போயிடும், சுவாமி மேலைக்கு வேண்டினாலும் வயத்தவலி போயிடும், திருப்பதி பெருமாளுக்கு வேண்டினாலும் வயத்தவலி போயிடும். அப்படிலாம் சொல்கிற வயத்தவலினா வயறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் முடியாதுன்னுட்டார் அவர். ஏன் அப்படின்னால், என் ராமனால் போக்க முடியாத ஒரு வியாதியை திருப்பதி பெருமாள் போக்கினா அது எனக்கு அவசியம் இல்லைன்னார் அவர். என் ராமனால் அந்த வியாதியை போக்க முடியாது, திருப்பதி பெருமாள் போக்கினார். சரி, ஏற்றுக்க வேண்டியதானேன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு புடவை வேணும்னு ஒரு பொம்மநாட்டி ஆசைப்பட்டா ஆத்துக்கார்ட்ட கேட்பா. ஆத்துக்காரால் கணவனால் வாங்கி கொடுக்க முடியலைங்கிறதுக்காக பக்கத்தாத்து மாமாட்ட கேட்டுருவாளான்னு கேட்டான். பக்கத்தாத்து மாமாவை பார்த்து எங்கள் ஆத்துக்கார் வாங்கி தர மாட்டேங்கிறார் புடவை, நீங்கள் ஒன்று வாங்கி தாங்கன்னு சொல்லிடுவாளா ஒரு பதிவிரத்தை? சொல்லவே மாட்டாளே. கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்திடினும் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல் விண்டோள் மதில் புடசூழ் வித்துவக் கோட்டம்மானி கொண்டாளாய் ஆகிலும் முன் குறை கழலே கூறுவனேங்கிறார் குலசேகர ஆழ்வார். பத்னி பர்த்தா அந்த பக்தியை சொல்லும்போது, அதனால இவர் மாட்டேன்னார். பூஜை பண்ணிட்டு இருக்கிறதே மயக்கம் கீழே விழுந்து மயக்கத்திலேயே கிடக்கார். பகவான் கோதண்டத்தினால அவர் வயத்தில் அப்படி தடவரான் சொப்னத்தில். அதுக்கப்புறம் அவருக்கு ஜென்மாவுக்கு வயத்த வலி கிடையாது. கிந்தேயம் கிமதேயமி தவிதுரம் தம் தேகினாம் இஷ்டதம். அவருடைய ஜானகி பரிணயத்தில் உள்ள ஸ்லோகம், எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாத தெய்வம்ங்கிறார் ராமனை. அது மாதிரி தியாகராஜ சுவாமிகள், உன்னை தவிர எனக்கு வேறு தெய்வம் தெரியாதே, நான் யார்கிட்டவே முறையிடுவேன். சீதா அது மாதிரி சொல்கிறாள், ராமோ தெய்வத்தமிதி, எல்லாமே எனக்கு ராமன் தானே, அப்பாவும் ராமன் தான், அம்மாவும் ராமன் தான், சகோதரனும் ராமன் தான். ராமயேக மாதா ராமயேக பிதா ராமயேக பிராதா சகோதர தாசாச்சி சம்பத்தி ராம சீதாபதி जीवाचा संगति रामा रामा रमायेक दासाची संपत्ति रामयेक माता रामयेक पिता ராமயேக பிராதா சகோதர. இதெல்லாம் சீதை காமிச்ச இந்த பக்தி. ராமாயணம் இருக்கு பாருங்க, வெறும் கதை இல்லை. ராமன்ட்ட நாம் எப்படி பக்தி பண்ணணுங்கிறதுக்கு 5-6 பேர் இருக்கா. முதல் ஸ்தானம் சீதை, லக்ஷ்மண சுவாமி, ஆஞ்சநேயர், பரதன், விபீஷணன், சத்ருக்னன். இவ எல்லாமே நமக்கு வழிகாட்டி. ராமாயணத்தில் நாம் சீதை மாதிரி பக்தி பண்ணுறோமா, ஆஞ்சநேயர் மாதிரி பக்தி பண்ணுறோமா, லக்ஷ்மண சுவாமி மாதிரி பக்தி பண்ணுறோமா, பரதன் மாதிரி பக்தி. அந்த பக்தியில் அத்தனை வித்தியாசம் இருக்குது. இந்த 100 நாளில் சொல்கிறேன் அதெல்லாம். ஏன் ஒரே ஒரு கேள்வி சொல்கிறேன், ஒரே சுவாமி 4 அவதாரம் ஏன் பண்ணணும்? ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா இது சம்ஜயா. ராமர் மட்டும் விஷ்ணு இல்லை, லக்ஷ்மணரும் விஷ்ணு தான், பரதனும் விஷ்ணு தான், சத்ருக்னனும் விஷ்ணு தான். விஷ்ணோர் அர்த்த சமன்வித்தோ அப்படின்னு சொல்ல போகிறார். கௌசல்யா அஜனயத் ராமம் சர்வல விஷ்ணோர் அர்த்த சமன்வித்தம் சாட்சாத் விஷ்ணோ சதுர்பாகாங்க போகிறார் பரதனை சொல்லும்போது. லக்ஷ்மண சத்ருக்னால சொல்லும்போது அத லக்ஷ்மண சத்ருக்னோ சுமித்ரா ஜனயத் சுயித்தோ வீரோ சர்வாஸ்திர குசலோ விஷ்ணோர் அர்த்த சமன்வித்தோ திரும்பவும் சொல்ல போகிறார். அப்போ மகாவிஷ்ணுவே ஒரே சமயத்தில் 4 அவதாரம் எதற்கு பண்ணினார்? 4மே ராமர் தான், மகாவிஷ்ணு தான். எதற்கு அவதாரம் பண்ணினார்?
ராமாவதாரம் சொல்கிற பிறகு பொறுமையாக இருங்கோ, அப்போ அன்றைக்கி சொல்கிறேன். இந்த விஷயம் எல்லாமே ராமர் தான், ராமரை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறத இந்த மாதிரி பக்தி பண்ணுறதுல முதல்ல உள்ளவள் சீதை. சொன்னால் சீதை, நான் எங்கடா போவேன் லட்சுமணா, எனக்கு யாரடா தெரியும். அழுதார். லக்ஷ்மண சுவாமியும் அழுதார். லக்ஷ்மணான்னு கூப்பிட்டாள். என்ன மண்ணின்னா அவன் பயப்படுறான். என்ன பயப்படுறான்னா, நான் வரேன் உன்னோட, என்னை விட்டுட்டு போயிடாது. என்ன எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும்? இது என்ன பூனைக்குட்டியா? விட்டுட்டு வரத்துக்கு அடுத்த தெருவில் கொண்டு விட்டுட்டு வருவா. அந்த காலத்தில் பூனை குட்டியை போட்டுட்டு போயிடும் ஆற்றுல. பெரிய புடுங்களாக இருக்குன்னு சொல்லிவிட்டு சாக்கில் கட்டி கொண்டு அடுத்த தெருவில் விட்டுட்டு வரத்துக்குள்ளே அது வந்துடும் ஆற்றுக்கு. அது மாதிரி நான் பூனைக்குட்டி இல்லை லட்சுமணா, உன் பின்னாடியே வந்துட மாட்டேன்டா, நீ பயப்படாதடா. ஒரு விஷயண்டா, என்ன பண்ணி இப்படி வஸ்திரத்தை விலக்கி என் வயத்தை பாடுறா லட்சுமணான். லட்சுமணன் இத்தனை வருஷ வாழ்க்கையில் அந்த கணுக்காலுக்கு மேலே அவன் பார்த்தது கிடையாது, உத்து பார்த்தது கிடையாது. சீதையை முகம் பார்த்து பேசுவான் அல்லது காலை பார்த்து பேசுவான். பின்னாடி ஆரண்ய காண்டத்தில் சுக்ரீவன் கொண்டு வந்து ஆபரணங்கள்லாம் காமிக்கும்போது, நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே, இந்த கேயூரம் வந்து சீதையோடதா பாரு லட்சுமணாங்கிறதே எனக்கு தெரியாதுன்னா, இந்த குண்டலம் சீதையோடதா பாடுறா லட்சுமணான்னு ராமர் சொல்லும்போது எனக்கு தெரியாதுன்னா, இந்த கொலுசு சீதையோடதா பாடுறா லட்சுமணான்னா ஆமாண்ணா மண்ணியோடதுன்னா, நூபுரே தொவிஜானாமி, இந்த கொலுசு மண்ணியோடது தான். எப்படி தெரியும்? நான் நித்தியம் பாதாபி வந்தனாது, நித்தியம் மண்ணிக்கு நமஸ்காரம் பண்ணுறதே பார்த்துருக்கேன்னா அந்த கொலுசை காலில். ஒரு குண்டலம் எனக்கு தெரியாது, ஒரு கேயூரம் எனக்கு தெரியாதுன்னா அப்போ அவன் அப்படி பார்த்ததில்லைன்னு அர்த்தம். நோக்கிறது வேற, பார்க்கறது வேற, கவனித்து கேட்கணும். சில பேர் குறுகுருன்னு பார்த்துட்டே இருப்பான், அது மாதிரி பார்க்கறது கிடையாது. கொண்டு முகத்தை பார்ப்பான் அல்லது காலை பார்ப்பான். இப்படி வயத்தை பார்க்க சொல்கிறீங்களே மண்ணி, என்னை எதுக்கு சொல்கிறேன் லட்சுமணா? உறவன் வரவன் பேச்செல்லாம் உங்கள் அண்ணா கேட்கறதுன்னு ஆரம்பிச்சுட்டார். நாளைக்கு ஒருத்தன் சொல்லுவான், காட்டில் கொண்டு விட்ட பிறகுதான் சீதை கர்ப்பமானாள் அப்படின்னு சொல்லுவான். அப்படி இல்லை, காட்டில் சீதையை கொண்டு விடும்போதே நான் கர்ப்பங்கிறதுக்கு நீ சாட்சிடா லட்சுமணான். என்னை நீ கொண்டு விடும்போதே நான் கர்ப்பங்கிறதுக்கு நீ சாட்சிடா லட்சுமணா அப்படின்னு ஒன்று அழுதான் லட்சுமணன். லட்சுமணான்னா அந்த ராஜாட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லுன்னா. இது வரைந்த ராமன் பிராணநாதன் என்னுடைய பிரியன் அப்படிலாம் சொன்னவள் கம்பீரமாக பேசுகிறான் காளிதாசன் இந்த இடத்துல. இந்த சப்ஜெக்ட் எடுத்து இந்த பாயிண்ட் எடுத்து இன்னொருத்தர் பேசவே இல்லை. வாச்சியஸ்துவயா மத்வச்சனாத் சராஜ வண்ணௌ விசுத்தாமபியத் சமக்ஷம் மாம்லோகவாத ஸ்ரவணாதஹாசீத் ஸ்ருதஸ்ய கிம்பா சதிருஷம் குலஸ்யா. வாச்சியஸ்துவயா 14வது சர்க்கம், ரகுவம்சம் 21 சர்க்கம். 14வது சர்க்கத்தில் 64 65 ஸ்லோகத்தில் வரும் இது. வாச்சியஸ்துவயா மத்வச்சனாத் சராஜா. அந்த ராஜாட்ட போய் சொல்லு. என்ன சொல்லணும்? இதே ஒரு கூத்து அடிச்சார் லங்கையில். ராவண அசோகவனத்திலேருந்து திரும்பி வந்த உடனே 10 திக்கு இருக்குது, ராவண விபீஷணன் இருக்கான், சுக்ரீவன் இருக்கான், நீ எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொன்னார். நான் உடனே அக்னியில் இறங்கினேன், நெருப்பை மூட்டி அக்னியில் இறங்கினேன். அக்னி பகவான் என்னை கொண்டு திருப்பி கொடுத்தார். உலகத்தில் உள்ள பொருள்களை முழுக்க சுட வைக்கிறவன் ராமானா, என்னை இவளுடைய பாத்திவரத்திய அக்னி சுடுறதுன்னார். பிரத்யக்ஷமாக பார்த்துருக்கார். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் பிரதானம் என்ன? சாட்சி. சாட்சி என்ன? எந்த சாட்சிக்கு முக்கியத்துவம் கூட? கண்ணால் பார்த்த சாட்சிக்கு முக்கியத்துவம் கூடயா, காதால் கேட்ட சாட்சிக்கு முக்கியத்துவம் கூடயா? சொல்லுங்களேன். கண்ணால் பார்த்த சாட்சிக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம், அப்புறம்தான் காதால் கேட்ட சாட்சிக்கு. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு உங்கள் அண்ணா கொடுத்துருக்கார், நான் குற்றவாளின்னு என்னை கொண்டு காட்டில் விட்டுருக்கா. இவர் நான் சுத்தமானவன்னு அக்னி பகவான் சொல்லி உங்கள் அண்ணா நேர கண்ணால் பார்த்ததை நம்பாமல் எவனோ சொன்னான், ஒரு லாண்ட்ரி மேன் ரஜகன் வண்ணான் சொன்னான்ங்கிறத எவனோ சொன்னான். இந்த வண்ணான் சொன்னதையும் இவர் நேரம் கேட்கல, அதை சொன்னான்னு இன்னொருத்த வந்து சொன்னான்.
அதை கேட்டுன்னு என்னை கொண்டு ஜட்ஜ்மெண்ட் ஒரு தீர்ப்பு சொல்லி என்னை கொண்டு காட்டில் விடுன்னு சொல்லியிருக்காரே ஒரு ராஜாஸ்தானத்திலிருந்து உங்கள் அண்ணா இப்படி ஒரு தீர்ப்பு சொல்கிறதுக்கு அழகு ரகுவம்சத்தில் சூரிய வம்சத்தில் பிறந்த பிறப்புக்கு அழகா வசிஷ்டர்கிட்ட படித்த படிப்புக்கு அழகான்னு கேட்டேன் கேளுன்னா மாம் லோகவாத ஸ்ரவணாதஹாசீத் ஸ்ருதஸ்ய கிம்பா சதிருஷம் குலஸ்ய. இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னாரே உங்கள் அண்ணா வசிஷ்டர்கிட்ட படித்த வேதாந்தத்துக்கு அழகா அல்லது சூரிய வம்சத்தில் பிறந்த பிறப்புக்கு அழகான்னு கேளுன்னா இப்படி அப்படி பாயிண்டாக பேசிட்டாள். வாழ்க்கை முழுக்க அறுக்கிற மாதிரி உள்ள வார்த்தை அது, நெஞ்ச அறுக்கிற மாதிரி உள்ள வாழ்க்கை. உயர்ந்த பதிவிரதை இல்லையா? ராமரோட எத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கா? ஹிருதயம் தெரியாதா? ஒரு வேதனையில் வேணால் வார்த்தையை கொட்டலாமே தவிர ஹிருதயம்ங்கிறது ஒன்று இருக்கணும். அதனால தான் கணவன் மனைவியில் ஒருத்தர் சத்தம் போடும்போது ஒருத்தர் பேசாமல் இருக்கணுங்கிறது. ஏன்னா அவாவா வருத்தத்தில் பேசுவா, ஹிருதயம் சுத்தமாக இருக்கும், பிரியம் இருக்கும். பதிலுக்கு இன்னொருத்தரும் பேசிட்டா அந்த உறவு கெட்டு போயிடும். ஒருத்தர் வருத்தப்படும் போது கத்தும்போது ஒருத்தர் பேசாமல் இருக்கணும். அங்கே மான அவமானமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பிரியத்துக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ சொல்லிவிட்டு அடுத்த செகண்டே சீதை மாற்றி பேசுகிறா. உங்கள் அண்ணா மேலே குறையே சொல்ல மாட்டேன். அடுத்த ஸ்லோகம் கல்யாண புத்தே ரதவா தவாயம் நகாமச்சாரோ மயி சங்கணீயா. உங்கள் அண்ணா கல்யாண குண பரிபூர்ணன். பகவோ நிருப கல்யாண குணா புத்திரஸ்ய சந்தித்தேன்னு பின்னாடி ஜனங்கள் சொல்ல போகிறார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கல்யாண குணங்கள் ராமனுடைய உடம்புல இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இன்ச்சு பை இன்ச்சா தொங்கிறது. இன்ன குணம்னு ஒருத்தரோட பழகினோம்னு வச்சுக்கோங்களேன், பிரமிப்பா அவரால் ஆகர்ஷிக்கப்பட்டு நாம் பழக ஆரம்பித்தோம்னா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கொஞ்ச நாளில் அவள்கிட்ட நமக்கு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வந்துடும், வேற்றுமை வந்துடும். அந்த பூஜ்யதா புத்தி குறைஞ்சு போயிடும். ஏன்னால் தோஷம் தெரிய ஆரம்பிக்கும். என்ன எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் மனுஷன் தானே சார், தோஷங்கள்னு சிலது இருக்குமோனோ. கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த பிரமிப்பு குறைஞ்சு போயிடும், பூஜ்யதா புத்தி குறைஞ்சு போயிடும். வாழ்நாள் முழுக்க பிரமிப்போட பூஜ்யதா புத்தியோட பார்த்தால்னா சீதை மட்டும்தான். அது ராமர்கிட்ட உள்ள குணங்கள் புங்கானு புங்கமாக வெளியில் வரது. பிரமிச்சு போறாள் சீதை. அதனால சொல்றாள் கல்யாண புத்தே ரதவா தவாயம் நகாமச்சாரோ மயி சங்கணீயா. உங்கள் அண்ணா மேலே எனக்கு ஒரு சந்தேகம் கூட கிடையாது. என் மேலேயும் உங்கள் அண்ணா சந்தேகப்பட மாட்டா. எனக்கு தெரியும், நான் வாழ்ந்திருக்கேன்னு. மனைவி மேலே சந்தேகப்பட்டா அவன் ஒரு மனுஷியனா? வாழ்க்கை இல்லையா அது? சந்தேகப்பட்டா நிம்மதி போயிடும். மற்றவா மாதிரி கிடையாது இது வாழ்க்கை. கல்யாணம் ஆச்சுன்னா ஏத்துண்டு தான் ஆகணும். அவள் சொன்னா இவா சொன்னாங்கிறதுக்காக நாம் சந்தேகப்பட்டுட்டோம்னா நம்ம நிம்மதி போயிடும். அவன் கெட்டவனாக இருந்தாலே சந்தேகப்படக்கூடாது, நல்லவனாக இருந்தா கேட்கவே வேண்டாம். உங்கள் அண்ணா மேலே ஒரு சந்தேகம் கிடையாது, என் மேலே அவர் ஒரு சந்தேகப்பட மாட்டார். பின்ன இப்படி கொண்டு காட்டில் விட்டார் என்னார், அது உங்கள் அண்ணா மேலே உள்ள தோஷம் இல்லை. மமைவ ஜன்மாந்தர பாதகான விபாக விஸ்பூர்ஜ துரப்பிரசஹ்ய. என்னுடைய ஜென்மாவனுடைய ஜென்மாந்தர பாவம் அது. அவர் மேலே எப்படி சொல்ல முடியும்? ஏ ஜென்ம பாபமோ யௌவரி சாபமோ ஏ ஜென்ம பாபமோ யௌவரி சாபமோ ராம ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீமனோஹர ரமா. தியாகராஜ சுவாமிகள் கேட்குறார், இது என்ன பாபம், நான் என்ன பண்ணினேன் என்னை விட்டுட்டு நீ போகிறதுக்கு? யார் கொடுத்த சாபம் இது? இப்படி சீதை அழறால். லட்சுமணன் நமஸ்காரம் பண்ணினார். மாமியாற்றெல்லாம் நமஸ்காரத்தை சொல்லு, என் வயத்தில் உள்ள குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டார். சந்தியா கால வேலை. லட்சுமண சுவாமி விட்டுவிட்டு கிளம்பிட்டார். விட்டுவிட்டு கிளம்பி நேராக வந்து கதவை தட்டுறார், ராமருடைய ரூம் கதவை. எப்போதுமே ராமர் அரசபைக்கு வரது போக மிச்ச சமயத்தில் ஒரு ரூமில் போய் கதவை சாத்தின்றுவார். இப்படி கதவை தட்டினவுடனே யாருன்னு கேட்டார் ராமர்.
தாசரதி அம்மாவா நினச்சேன், ரகுபதி அப்பாவா நினச்சேன், பரதாகிரஜன பந்துவா நினச்சேன், கோதண்டபாணிய குருவா நினச்சேன், ராமர தெய்வமா நினச்சேன்னு கதறின ஒரு கர்ப்பிணி பதிவிரதைய கருணை இல்லாமல் கதற கதற காட்டில் விட்டுட்டு வந்த பாபோயம் விபினே விசிருஜ்ய பகவன் பிராப்தோஸ்மியகம் லக்ஷ்மணா. பாவியான லக்ஷ்மணன் வந்திருக்கேன்னா ராமர்கிட்ட. சீதை அப்படி அழுத உடனே பக்கத்தில் தான் வால்மீகி ஆசிரமம். வால்மீகி வராரங்க, சீதையை பார்க்கிறார். வால்மீகிக்கு சீதையை தெரியும், சீதைக்கு வால்மீகியை தெரியும். எப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு போகிறத நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருக்கா இந்த வால்மீகியை போகிற வழியில். ஏம்மா எதுக்கு இங்கே நிற்கிற நீ? கர்ப்பிணி பெண்ணாக இருக்க, சந்தியா காலமாக இருக்கு, கண்ணீர் விட்டுன்னு இருக்கியே. சீதை சொன்னாள் விஷயத்தெல்லாம். எல்லாமே நல்லத்துக்கு தான் வாழ்க்கையில். கர்ப்பிணி பெண்கள் பிரசவ காலத்தில் பிறந்தாத்துக்கு தான் போகணும். நீ அதுக்கு தான் வந்திருக்க வான்னா, உன்னோட பிறந்தாத்துக்கு தான் நீ வந்திருக்க வான்னார் வால்மீகி. வால்மீகியோட வீடு சீதைக்கு எப்படி பிறந்தாமா ஆகும்? சீதையோட பிறந்த வீடு எது? மிதில இல்லை, பூமி. பூமியிலேருந்து தானே சீதை வந்தார். வால்மீகி எதுலேருந்து வந்தார்? பூமியிலேருந்து தானே வந்தார். ஒன்று அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு போகணும், அல்லது சகோதரன் இருக்கிற இடத்துக்கு போகணும் பிரசவத்துக்கு. இந்த ரெண்டு தானே சம்பிரதாயம் அந்த காலத்தில். அந்த ரீதியில் நீ எங்கிட்ட தான் வந்திருக்க, கரெக்டாக தான் வந்திருக்க, வா அப்படின்னு ஆசிரமத்துக்கு அழிச்சுன்னு போனால் சீதை பேசுகிறதே கேட்குறாள். இப்படி ஒரு கஷ்டம் வந்ததே என்ன காரணம்னா, தத்சைகதோத்சங்கபலிக்ரியாபிஹி நிசம்யதீராம் முனிசன்னிவேஷ்ய தமோபஹந்த்ரீம் தமசாம் வகாஹ்ய தத்சைகதோத்சங்கபலிக்ரியாபிஹி சம்பத்ஸ்யதே தே மனசः பிரசாதः. இதுபார், வாழ்க்கையில் கஷ்டம் வந்தா எல்லாரும் என்ன கேட்பா? எனக்கு ஏன் கஷ்டம் வந்தது, எனக்கு ஏன் கஷ்டம் வந்தது அப்படின்னு தான் கேட்பா. அப்படி கேட்கக்கூடாது. இந்த கஷ்டத்திலேருந்து நான் வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணணும், இப்படி தான் கேட்கணும். இப்போ ஒரு பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை ஏன் வந்தது, பிரச்சனை ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சதுனால பிரச்சனை போயிடுமான்னு போகாதே. இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணணும், இந்த கஷ்டத்துலேருந்து நான் வெளியில் அப்புறம் தெரிஞ்சுப்போம் என்னத்தினால பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. முதல்ல செய்ய வேண்டியது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு இந்த சன்னிவேஷம் இருக்கு பாரு. நிசம்யதீராம் முனி சன்னிவேஷ்ய தமோபஹந்த்ரீம் தமசாம் வகாஹ்ய. இந்த தமசான்னு பேர் இந்த நதிக்கு. இது ஹிருதயத்தில் உள்ள தமசெல்லாம் போக்கும். அது துக்கம், அஜ்ஞானம். அஜ்ஞானத்துக்கு காரணம் துக்கம் தானே, துக்கத்துக்கு காரணம் அஜ்ஞானம் தானே, அதெல்லாம் போக்கும் அது. இருந்தாலும் நீ கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். தத்சைகதோத்சங்கபலிக்ரியாபிஹி. நான் மண்ணுனால ஒரு உருவம் பிடிச்சி வைக்கிறேன், பகவான் ஆராதிச்சுன்னு இரு. சம்பத்ஸ்யதே தே மனசः பிரசாதः. மனசுக்கு சமாதானம் வரும், சாந்தி ஏற்படுங்கிறார். இந்த ரகுவம்சத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவருக்கு மல்லிநாதர்னு பேர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ரொம்ப பேருக்கு அது புரியாது. யாதவாபியுதயத்துக்கு இவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அபய தீட்சிதர். நிகமாந்த மகாதேசிகன் பண்ணின யாதவாபியுதயம்ங்கிற கிரந்தத்துக்கு அப்பய தீட்சிதர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது மாதிரி இந்த இடத்துல இப்போ ராமாயணத்துக்கு இன்னென்ன பேர் பண்ணினான்னு என்னணும், ரகுவம்சத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவருக்கு மல்லிநாதர்னு பேர். அந்த மல்லிநாதருங்கிறவர் இந்த இடத்துல எடுக்கிறதே சொல்கிறார். பலிக்ரியாபிகி அப்படிங்கிறதுக்கு குலதேவ ஆராதனம்னு எடுக்கிறார் அவர். அது இல்லாதனால இந்த பிரச்சனைங்கிறார். இப்போ இந்த சீதை மகாலட்சுமி, ராமர் மகாவிஷ்ணு, அதெல்லாம் விட்டுடுங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இது மனுஷ்ய அவதாரம். இது மனுஷ்ய அவதாரம். மனுஷ்ய அவதாரத்தில் நமக்கு மெசேஜ் சொல்கிறது. நன்னா வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் வந்துட்டே இருக்கிறதே பொத்துன்னு கீழே விழறா மாதிரி ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அது குலதெய்வத்தினுடைய கோபமாக இருக்கணும் அல்லது பித்ருசாபமாக இருக்கணும். இந்த ரெண்டுக்குள்ளே ஒன்றில் தான் அப்படி வரும். எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிடுது, இனிமேல் நிம்மதியாக இருக்க போகிறோங்கிற சமயத்தில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. பற்றில இப்போ
வளர்றோம், நாம் படித்து முடித்தோம். அப்போ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணினா உடம்புலையும் தெம்பு இருக்கும், மனசுலையும் தெம்பு இருக்கும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து சேர்த்து குழந்தைகளெல்லாம் படிக்க வச்சு அவர்களெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணி இனி அவ வாழ்க்கையை பார்த்துக்க போகிறா, நாம் நிம்மதியாக இருக்கலாம்ங்கிற சமயத்தில் நிம்மதி கெட்டுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு யாரை காரணம் சொல்கிறது? சில பேர் அவளே ஸ்வீகாரம் பண்ணிப்பா, அது வேறு விஷயம். இல்லாத விஷயத்தை அவ வேலையை பார்த்துட்டா விட்டுவிடணும். அதுக்கு தானே வாழ்க்கையே. யார் யாரோட? இந்த எங்கள் பந்துக்களில் ஒருத்தர் இருக்காரவா, ஆற்றுக்கு வந்தால் சந்தோஷம், வரலன்னா அதை விட சந்தோஷம் பாவா. வந்தால் சந்தோஷம், வரலைன்னா அதை விட சந்தோஷம்பா. அப்படி தான் வாழ்க்கையே. வந்தால் சந்தோஷம், வரலைன்னா அதை விட சந்தோஷம். அவள் பிரச்சனையை பார்க்குறா, நம்ம பாட்டுக்கு பூஜை பண்ணுறோம் பார். அந்த இன்னொரு மாற்று வழி தெரியாதனால தான் மண்ணாடுறது. அது சின்ன வயசுலேருந்து அந்த அபியாசம் இல்லாமல் ரேஸில் போகிற குதிரை மாதிரி சம்பாதிக்கிறது, ஆற்றுக்கு வர்றது, டிஃபனை சாப்பிட்றது, 3 வேளையும் திங்கிறது, டிவி பார்க்குறது, தூங்குறதுன்னா 60 வயசு ஆனவுடனே என்ன பண்ணுறதுன்னு புரியாது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. அந்த சின்ன வயசுலேருந்தே நித்தியப்படி ஒரு ஜபம், பாராயணம், பூஜை இது அபியாசம் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த வயசு ஆக ஆக பொறுப்பு குறைய இதை ஏற்றணும், இதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரீரத்தினால முடியலைனாலும் மனசுனாலேயாவது பண்ணலாம். ஒரு பாராயணம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், இது மாதிரி சத் சங்கத்துக்கு வரலாம், கதாசிரவணங்கள் பண்ணலாம். என்ன கொள்ள எடுத்துப்ப ஆற்றுல உட்காந்து என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் குழந்தைகள்லாம் போகாதேன்னு சொல்கிறா. கொரோனான்னு ரொம்ப பிரியம் பாருங்க குழந்தைகளுக்கு. அவதே குழந்தை தான் கடையில் போய் சாமானை வாங்கிட்டு வாங்கலாம். அப்போ அந்த கொரோனா தெரியலையா அவனுக்கு? இந்த கதைக்கு போகிறதே தான் குறுக்க விழுந்து தடுப்பா. ஏன்னா புண்ணியம் வந்துடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம சில விஷயங்கள் நம் சுதந்திரம். நாம் ஒன்றும் தப்பு காரியம் பண்ணலையே, குழந்தைகள் அதுக்காக கவலைப்படுத்தணும்னு சொல்லலை. இந்த ஒரு சத் சங்கம் இது கிடைக்குமா? அவனா நம்மளோட வரப்போகிறான்? அப்படி இல்லையே. நமக்கு நிம்மதி சாந்தியை நாம் தானே தேடிண்டாகணும். அதில் பிரதானமாக அந்த சாந்தி குறையிறதுன்னா குலதெய்வங்களுடைய ஆராதனம்தான். இங்கே என்ன நடந்தது ராமாயணத்தில்? பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணினார் பகவான்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுக்கும்போது விபீஷணன் கையில் ரங்கநாதரை தூக்கி கொடுத்து ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாக்கு குலதெய்வத்தம் ஆராதனீய மனிஷங்கிறார். ராமாயணத்தில் இருக்குது. இது எங்கள் குலதெய்வம் விபீஷணா, உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ இதை பூஜை பண்ணு, லங்கைக்கு எடுத்துன்னு போய் பூஜை பண்ணு அப்படின்னுட்டா. இதை தீர்மானம் பண்ணினது யாரு? பகவான். கொடுத்தது யாரு? கொடுத்தது யாரை கொடுத்தார்? அவரும் பகவான். விபீஷணன் கையில் கொடுத்த பகவானுக்கு என்ன பெயர்? அந்த பகவானை கொடுத்த பகவானுக்கு என்ன பெயர்? அவருக்கு ரங்கநாதன், இவருக்கு ராமர். கவனிச்சு கேட்கணும், இதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. விபீஷணன் கையில் கொடுத்த பகவானுக்கு ரங்கநாதர்னு பேர், கொடுத்த பகவானுக்கு ராமர்னு பேர். இந்த 2 பேரையும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமாள்னு சொல்லுவா. இந்த 2 பேரில் யார் பெரியவர்? ரங்கநாதர் பெரியவரா, ராமர் பெரியவரா? ரங்கநாதர் தான் பெரியவர். அதனால இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள்னு பேர் ரங்கநாதருக்கு. ரங்கநாதர் பெரியவர். அப்ப தீர்மானம் பண்றது ராமரா ரங்கநாதரா? இவர் தூக்கி விபீஷணன் கொடுக்கலாம், அவருக்கு போக இஷ்டம் இல்லை. லங்கா ஆயுசு முழுக்க என்ன பாடுபட போறதுன்னு அவருக்கு தெரியாதா? நம்ம ஊர்லயே தங்கிட்டார். சப்த பிரகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே. ஒரு வைஷ்ணவால்கிட்ட இது மாதிரி வர்ணனை இருக்கிற ஸ்லோகம் பார்க்க முடியுமான்னு ஆச்சரியம். அப்பை தீட்சிதரோட ஸ்லோகம் இது. காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போக பரியங்க பாகே நித்ரா முத்ராபிராமம் கட்டி நிகட சிர பார்ஸ்வவின்யஸ்த ஹஸ்தம் பத்மாதாத்ரீகராப்யாம் பரிச்சித சரணம் ரங்கராஜம் பஜேஹம். உபய காவேரி மத்தியத்தில் பகவான் இருக்கார். ஆச்சாரியால் பாரத தேசம் முழுக்க சுற்றி வந்து எல்லா சுவாமி, எல்லா க்ஷேத்திரம், எல்லா தீர்த்தத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். ஆச்சாரியால் வாக்குனால ஒரு இடத்துல தங்கணும்னு ஆசைப்பட்டது ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமே. ஆச்சாரியால் ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தா தெரியும். நான் வசிக்கணும்னு ஆசைப்படுறது ஸ்ரீரங்கத்திலேங்கிறார். இந்தியாவில் இன்னைக்கு உள்ள ரிசல்ட் படி வசிக்கிறதுக்கு உயர்ந்த இடத்துல முதல்ல இருக்கிறது ஸ்ரீரங்கம் தான்.
பொல்யூஷன்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் ரிசல்ட்டில் தீர்த்தமாகட்டும் காற்றாகட்டும். ரிட்டையர் ஆனால் போக வேண்டாமா எங்கேயாவது? ஒன்றும் மதுரை கூட ரொம்ப கச்சகச்சான ஆயிடுது. அது ஒரு ஸ்ரீசக்கராங்கித நிர்மிதமான ஒரு க்ஷேத்திரம். அது அதில் உள்ள போயிட்டே வெளியில் வர முடியல. பிந்து மத்திய வசதின்னு அதில் பிந்து மத்தியத்தில் தான் அம்பாலோட இது இருக்குது. ஒன்று மதுரையில் இருக்கணும் அல்லது சிதம்பரத்தில் இருக்கணும். சிதம்பரத்தில் நித்தியம் பகவானை தரிசனம் பண்ணணும். ஸ்ரீரங்கத்தில் இருக்கணும். திருவாரூரில் இருக்கணும். திருவாரூர்லாம் இந்த ஸ்ரீரங்கம் சிதம்பரம் மதுரையில் மட்டும் என்ன விசேஷம்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். உள்ளூர்காரா நித்தியம் தரிசனம் பண்ணுவா. இப்போ காசிக்கு போனேன்னா நம்மளை ஐஷன் போய்ட்டு அந்த பூஜை பண்ணுறவருக்கு அவங்க விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் கடைக்கு போயிடுவார். அவர் விஸ்வநாதரை தரிசனம் பண்ண மாட்டார். இந்த மதுரை, ஸ்ரீரங்கம், சிதம்பரம் இந்த ஊரில் மட்டும் என்ன ஸ்பெஷல்னா உள்ளூர்காரா நித்தியம் தரிசனம் பண்ணுவா சுவாமியை. நடராஜா, ரங்கராஜா, சுந்தரேஸ்வரர் இதெல்லாம் ஒரு விசேஷம்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஒரு க்ஷேத்திரத்தில் போய் நம்ம இருக்க வேண்டாம். அதுவும் ஒரு சமயம் நான் செங்கோட்டையில் உபன்யாசம் பண்ணேன். அங்கேருந்து பாபநாசத்தில் அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்காக வரேன். செங்கோட்டையிலேருந்து பிரமிச்சு போயிட்டேன். 2 பக்கத்தையும் பார்த்துட்டோம். என்ன பசுமை, என்ன கிராமம், என்ன அக்ரஹாரம், எப்படி ஒரு பிரம்மண்யமாக இருந்திருக்கு அந்த பிரதேசங்கள்லாம். அது மாதிரி இடத்துக்கு போக வேண்டாமா எங்கேயாவது? அம்பாசமுத்திரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன கொல்லைப்படுத்திங்க மெட்ராஸில் இருந்து என்ன பண்ண போகிறேன்? இல்லை நான் கேட்குறத சொல்லுவோம். இல்லை புள்ள இருக்கான், பொண்ணு இருக்கான், என்ன பண்ண போகிறான்? கார்த்தால் விட்டுட்டு இந்த கிளியை கூண்டில் நாயில் வச்சு பூட்டி பிஸ்கட்டையும் தண்ணியை வச்சுட்டு போகிற மாதிரி நம்மளை வச்சு பூட்டிட்டு போயிடுறான் அவன் ஆஃபீஸுக்கு. என்ன பண்ண போகிறோம்? இங்கே அங்கேயாவது வாசலில் போய் உட்காந்துக்கலாம், ஒரு காற்றை பார்க்கலாம், காவேரி ஸ்நானம் பண்ணுறோம், தாமிரபரணி ஸ்நானம் பண்ணினோம்னு இருக்கலாம். அது வராது. அந்த 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 முடிவு எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் வாழ்க்கையில். அந்த முடிவு எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். என்ன பெருசு, எங்கே இருந்தாலும் சாகத்தான் போகிறோம். எங்கே இருந்தாலும் அவன் என்ன புள்ள என்ன சுக்கராச்சாரியார் மாதிரி ஜீவிச்சு மிருத சஞ்சீவினியை கொடுத்து நம்மளை என்ன உயிர் பழக்கவா வச்சுட போகிறான்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று சொல்லட்டுமா? நாம் தனியாக வாழ்ந்து நம்ம காரியத்தை தான் நம்ம பண்ணிக்கணுங்கிற பரியந்தம் அப்படி இருக்கிற மாதிரி உடம்பை வச்சுட்டோம்னா கடைசி பரியந்தம் மூவிங்லேயே இருப்போம். நாம் இந்த உட்காந்த இடத்துலையே டிவியை பார்க்குறது, அதை பார்க்குறது, இதை பார்க்குறது, திங்கிறது, இன்னொருத்தர் நமக்கு சமைச்சு கொடுக்குறான்னு இருந்தால் தான் படுக்கையில் கொண்டு போட்டுரும் நம்மளை. நம்ம காரியத்தை நாம் தான் பார்த்துக்கணும், நமக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை வச்சுட்டோம்னா அது ஒரு இது இருக்கும். 2வது அங்கே இந்த அவச்சொல்லுக்கு விஷயமே கிடையாது. நீங்கள் கிராமத்துலலாம் வாழ்ந்த எல்லாம் தைரியம் வரும் மனசில். ஏன்னால் அவச்சொல்லுக்கு விஷயமே கிடையாது. இந்த பொழுது விடிஞ்சால் 1000 பயம், 1000 நியூஸு, 1000 பிரச்சனை, நெகட்டிவாகவே இருக்குது பாருங்க எல்லாமே. இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனே அங்கே கிடையாது கிராமங்களில். அதனால் அங்கே அந்த தாட்ஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். முக்கியம் நான் சொல்ல வந்தது குலதெய்வத்தை ஆராதனை. அந்த குலதெய்வத்தை ஆராதனத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்டா. கொஞ்ச நாளில் 2 குழந்தை பிறந்தது. குஷன்னும் லவன்னும் 2 குழந்தை பிறந்தது. அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அன்றைய தினம் அந்த குழந்தை பிறக்கிற அன்னைக்கு ராத்திரி சத்ருகுணன் அங்கே இருந்தான். ஒரு யுத்தத்துக்காக வெளியில் போனவன் ராத்திரி வால்மீகி ஆசிரமத்தில் தங்கறதே தான் அந்த குழந்தை பிறந்தது. அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, சத்ருகுணன் வாய் திறக்கல. இந்த சப்ஜெக்டை பற்றி அவன் பேசவே இல்லை. குழந்தைகளுக்கு சாஸ்திரப்படி அப்படின்னா பிதா மாதா சம்பிரதாயத்தில் வளர்க்கணும், அப்படி இல்லைன்னா குரு சம்பிரதாயத்தில் வளர்க்கணும். உபநயனங்கள்லாம் பிதா மாதா இல்லைன்னாலும் குருவோட சம்பிரதாயத்திலேயே அந்த கோத்திரம் அந்த சூத்திரப்படியே பண்ணி வைக்கலாம்னு சாஸ்திரம். வால்மீகி அதுபடியே எல்லாத்தையும் பண்ணி வச்சார். குழந்தைகளுக்கு ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌலம் இதெல்லாம் க்ஷத்ரியாளுக்கும் உண்டு. உபநயனம், பிரம்மோபதேசம், வேதாத்தியனம் இப்படி பண்ணிவிட்டா நித்தியப்படி என்ன பண்ணும் அந்த குழந்தைகள்? கார்த்தால எழுந்து சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு சமிதாதானம் பண்ணிவிட்டு வேதம் படிக்க போகிறதுக்கு முன்னாடி வாத்தியாரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேதம் படிக்க போகும். வால்மீகி ஆசிரமத்தில் உட்கார்ந்துட்டு அன்றைய தினம் கார்த்தால அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு ராமாயணத்தை எழுதி முடிச்சிருக்கார். இப்போ தான் இதை யாருக்கு உபதேசம் பண்ணலாம்னு அவர் நினைக்கிறதும் இந்த குழந்தைகள் நமஸ்காரம் பண்ணுறதும் கரெக்டாக இருக்குது. அக்ருணீதாம் ததப்பாதௌ முனிவேஷௌ குஷீலவௌ குஷீலவௌ து தர்மஜ்ஞௌ ராஜபுத்ரௌ யசஸ்வினௌ பிராதரௌ ஸ்வரசம்பன்னௌ ததர்ஷாஸ்ரமவாசினௌ
சது மேதாவினோ திருஷ்ட்வா வேதேஷு பரிநிஷ்டிதௌ வேதோபப்ரம்மணார்த்தாய தாவத்கிராஹயதः பிரபுः காவ்யம் ராமாயணம் கிருத்ஸ்னம் சீதாயாச்சரிதம் மஹத் பௌலஸ்த்யவதமித்யேவ சகாரச்சரிதௌ வ்ரதः பாட்யே கேயே ச மதுரம் பிரமாணைஸ்த்ரிபிரன்விதம் ஜாதிபிः சப்தபிஸ் பர்தம் தந்த்ரீலய சமன்விதம் வாச்சோ விதேயம் தத் சர்வம் கிருத்வா காவ்யமணிந்திதௌ. இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னா குஷீலவது தர்மஜ்ஞோ ராஜபுத்திரோ, இதெல்லாம் த்விவச்சனம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். உலகத்தில் எந்த மொழியிலையும் இல்லாத ஒரு விசேஷம் சம்ஸ்கிருதத்துக்கு. ஏகவச்சனம் பகுவச்சனம் எல்லா மொழியிலையும் உள்ளது. ஒரு மேலே பேசலாம், பண் மேலே பேசலாம், அப்படி தான் பேச முடியும். இரு மேலே பேச முடியுமா? இருமைன்னு ஒரு வார்த்தை, ஒரு இது உண்டா? கிராமரில் உண்டா? சம்ஸ்கிருதத்தில் உண்டு. ராமஹா அப்படின்னா ஒருமை ஏகவச்சனம், ராமாஹா அப்படின்னா பகுவச்சனம், ராமௌ அப்படின்னா இருவச்சனம். ராமஹ ராமௌ ராமாஹ, ராமம் ராமௌ ராமானு. இந்த த்விவச்சனம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில் மட்டும்தான். அதை சொல்கிறார் இங்கே. தர்மஜ்ஞௌ ராஜபுத்திரௌ யசஸ்வினௌ பிராதரௌ ஸ்வரசம்பன்னௌ ததர்ஷா ஆசிரம எல்லாம் இருவச்சனம். இவாளுக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, வேதாத்தியனம் பண்ணியிருக்காவா. அதை விட விசேஷம் தந்திரீலய தௌத்து காந்தர்வ தத்வஜ்ஞோ மூர்ச்சனாஸ்தான கோவிதோ ரூபலக்ஷண சம்பன்னோ மதுரஸ்வர பாஷினோ பிம்பாதி யோத்ரிதௌ பிம்பௌ ராமதேகாத் ததா பரௌ அப்படிங்கிறார். காந்தர்வ தத்வஜ்ஞௌ, சங்கீத ஞானம் நன்னா உண்டு அவளுக்கு. சங்கீதம் கற்றுக் கொடுத்துருக்கா இந்த குழந்தைகளுக்கு. சின்ன 5 வயசுலேயே நான் சில விஷயங்கள்லாம் புரியறதுக்காக சொல்கிறேன். என் பேத்திக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு விஜய் சிவான்னு ஒரு மகான் ரொம்ப நன்னா பாடுவார். எனக்கு அந்த பாடகர்கள்லாம் அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பக்திமான், தர்மஜர். இந்த டெக்னிக்கலாலாம் அவர் பாட தெரியாதவருக்கு. அந்த பாவத்தோடு இருக்கும், சுத்த சங்கீதமாக இருக்கும் அவரோடது. அதனால் அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர்கிட்ட கேட்டேன்னா 2 வயசுலையோ 3 வயசுலையோ பேத்திக்கு கற்றுக் கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு நீங்கள் என்னை கைடு பண்ணணும்னு. அண்ணா, அவர் அண்ணான்னு தான் கூப்பிடுவார். அண்ணா இப்போல்லாம் கத்தையே கொடுக்க வேணாம், நீங்கள் போகிறதே வரத்தே அந்த குழந்தைய கேட்க சொல்லுங்க போரும்னார். நீங்கள் ஏதாவது பாட்டை போட்டு அந்த குழந்தைகளை கேட்க சொல்லுங்கோ போரும்னா. இப்போ குல்தீப் பாயின்னு ஒருத்தர் இருக்காரோனோ, இந்த யூடியூப்பில் எவ்வளோ நல்ல நல்ல காரியம் தெரியுமா அவர் பண்ணுறது. நான் ரொம்ப நாளாக நினைப்பேன். நான் என்ன நினைப்பேன்னா, இந்த அவர் பல பேரை தயார் பண்ணியிருக்கார். நான் என்ன நினைப்பேன்னா, இந்த நாலெட்ஜ் ஆன்மீகம் குழந்தைகள்கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வெளியூர் போனேன்னா ஒவ்வொரு ஸ்கூலாக செலக்ட் பண்ணி உபன்யாசம் பண்ணுவேன் பகல் வேலையில். வெளியூர்லாம் போகிற மத்தியில் ஈரோடு, கோயம்புத்தூர், கோபிச்செட்டிப்பாளையம், மதுரை, சிவகாசி, இங்கெல்லாம் ஹிந்து ஸ்கூல் இருக்குது. அவளை வரவழைச்சு அவள்கிட்ட பேசிட்டு கார்த்தால போய் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உபன்யாசம் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா ஃப்ரீயாக, நானாக வாலண்டியராக. ஏன்னா அவன் பிரிட்டிஷ்காரன் பண்ண தப்பே என்னன்னா, அந்த குழந்தைகள்கிட்ட அவன் ஆரம்பித்து தான் மாற்றினான், கன்வெர்ட் பண்ணான். எஜுகேஷன்னு பேரே தவிர எல்லாம் ஃப்ராடு. எங்கே ஆணி கிடைக்கும், எங்கே மாட்டலாம்ங்கிறது தான் அவளோட புத்தியே. அதனால் அந்த எஜுகேஷனுக்காக அவள் தியாகம் பண்ணான்னு சொன்னாலாம் ஒத்துக்கவே மாட்டேன்னா. அதெல்லாம் அந்த ஏமாத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடிப்படை நம்மளை இடைஞ்ச நம்மளை கெடுத்தது முழுக்க அந்த எஜுகேஷனால தான். இந்த எஜுகேஷனை குழந்தைகள்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா 2 தலைமுறை போயிடுத்து, ஸ்பால் ஆகிடுது. இப்போ 3வது தலைமுறை வரத்தே அதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு இப்போ கூட சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒருத்தட்ட பேசினேன்னா, இன்னும் கொஞ்ச நாள் நிச்சயமாக தர்மமான ராஜ்யம் வரும், எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணுங்கிறதே. அன்னைக்கு யுத்த காலே சஸ்திராபியாசான்னு ஆரம்பிக்கக்கூடாது. இப்போயே நாம் இந்த 3 வருஷத்துக்குள்ளேயே அந்த எஜுகேஷன் என்ன மாதிரி இருக்கணுங்கிறத நாம் தயார் பண்ணி வச்சுக்கணும்னு நான். ஏன்னா அந்த பாரதிய படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆன்மீகத்தை கொண்டு அந்த குழந்தைகள்கிட்ட சேர்க்கிறார் அவருங்கிறதுல எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு யார் எவர்னே தெரியாதவரை எதேச்சியாக பார்த்தேன்.
2 குழந்தைகள், ராகுல்னு ஒரு குழந்தைகள், சூரிய காயத்ரின்னு ஒரு குழந்தைகள் பாடினது முதல்ல. அதுதான் முதல்ல நான் கேட்டது. ரொம்ப நன்னா இருந்தது குழந்தைகள் பாடினது. இவளை என் பேத்தியை கேட்க சொல்லிகிட்டே இருந்தேன். இல்லை என்ன சுவாரஸ்யம் தெரியுமோ, இப்போ 5 வயசாகிறது, வீணை வாசிப்போ, கீழே பார்க்காம வாசிப்போவ, கீழே ஸ்வரத்தை பார்க்காம வீணை வாசிப்போ, வர்ணங்கள்லாம் சகஜமாக போகிற வாக்கில் நடந்துட்டே சொல்லிட்டு போவோவ, புதுசாக சொல்லுவோம். இது அவ மேதாவித்தனங்கிறதுக்காக சொல்ல வரல. அந்த கரெக்டான வயசில் நாம் அபியாசம் பண்ணினா எல்லா குழந்தைகளுக்குமே அது வரும். நாம் அதை பண்ணுறது இல்லை, அதுக்காக சொல்ல வரேன்னா. 3 வயசு 2 வயசு 3 வயசில் ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொடுக்குறது, சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம், இப்படி போகிறதே வரத்தே சொல்லிகிட்டே இருக்கணும். அது காதில் விழற மாதிரி பைஹார்ட் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோடனே, இதுக்கு என்ன 8 வயசு கூட ஆகலை, 10-12 வயசு கூட ஆகலை, இந்த குழந்தைகளுக்கு காந்தர்வ தத்துவஜங்கிறார். சங்கீதத்தில் அபார ஞானம். 2 பேரும் சேர்ந்து பாடுவா. இந்த 2 பேர் சேர்ந்து பாடுறது ரொம்ப பிரச்சனை உள்ள விஷயம் தெரியுமோ. ஏன்னா ஒரே மாதிரி ஸ்வரம் இருக்கணும், ஒரே இடத்துல ஆரம்பிக்கணும், ஒரே இடத்துல நிறுத்தணும், ஒரே இடத்துல விடணும். அது ஒருத்தர் மாற்றி விடனா கூட அபஸ்வரம் மாதிரி இருக்கும். அதனால என்ன சொல்கிறார், மூர்ச்சனாஸ்தான கோவிதோங்கிறார். அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறார் அவர்கள் பாடுறது. வால்மீகிக்கு அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஒரு தடவை தான் சொல்லி, சகிருத் கதித மாத்திரேன ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தார். அந்த குழந்தைகள் அந்த ராமாயணத்தை எப்படி கத்துண்டார்கள்னால், வாச்சோ விதேயம் தத் சர்வம் கிருத்வா காவியமணிந்தித்தவ், அதை வாக்குக்கு சுவாதீனமாக பண்ணிவிட்டான்னா. கவனித்து கேட்கணும், வாக்குக்கு சுவாதீனமாக பண்ணுற சிஸ்டம் நம்ம எஜுகேஷன். ஒரு காலத்தில் புஸ்தகமும் வச்சுக்கவே மாட்டான். இப்போ நான் விஸ்தாரமாக சொல்கிறதுக்காக ரெஃபரன்ஸுக்காக ஒரு புஸ்தகத்தை சொல்கிறேன். நீங்கள் 9 நாள் 25 நாள் 30 நாள் சொல்ல சொன்னேன்னா எனக்கு இந்த புஸ்தகம் அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த பிரதான ஸ்லோகம் முழுக்க எனக்கு பைஹார்ட். நான் உட்காந்துட்டு வேதாத்தியனம் பண்ண மாதிரி அந்த ஸ்லோகங்களெல்லாம் நெற்று பண்ணலை. பின்ன இதே இடத்துல 3 வயசில் எங்கள் தாத்தா பக்கத்தில் உட்காந்து வச்சுருவார். 5 வயசுல 3 வயசுலேருந்து தாத்தாவோட போகிறேன். அவரோடையே சேர்ந்து தியான ஸ்லோகம் சொல்லி, அவரோடையே சேர்ந்து ராமாயணம் சொல்லி, அவரோடையே சேர்ந்து ஸ்லோகம் சொன்னதுனால ராமாயணமோ பாகவதமோ பாரதமோ இந்த ஸ்லோகங்கள்லாம் உட்காந்துன்னு நாங்கள் நெற்று பண்ணினதே கிடையாது. அது தானாக அது பாட்டுக்கு வந்த விஷயம் அது. அதனால தான் இன்னி பிறந்த ஃபீல்டில் எங்களோட இன்னொருத்தரால் ஈக்குவலாக நிற்க முடியல. ஏன் நிற்க முடியலை அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு அடிப்படை அஸ்திவாரம் எங்கள் தாத்தா போட்டு கொடுத்தது. 40 வயசுக்கு மேலே நெற்று பண்ணினா என்ன நெற்று ஆகும், பைஹார்ட் என்ன ஆகும்? அத்தனை ஸ்லோகங்கள் பைஹார்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் தாத்தா ஈஸியாக. ஒரு தடவை தான் அந்த குழந்தைகள் சொன்னது படித்தது. சொன்னால் என்ன ஆச்சுன்னா வாக்குக்கு சுவாதீனமாக பண்ணி கொடுத்தான். ஒரு காலத்தில் பார்த்தேன்னா ஸ்கூலில் வாத்தியாரும் புஸ்தகம் வச்சுக்க மாட்டார், குழந்தைகளும் புஸ்தகம் வச்சுக்காது. யாராவது சின்ன வயசில் பார்த்துருக்கேன், 1வது 2வதுலாம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சின்ன அப்படின்னு. இன்றைக்கி குழந்தைகளை கூப்பிட்டு என்னடா பாடம் நடந்ததுன்னா, ஒன்றும் வாத்தியாரை கேட்குறேங்கிறான் அல்லது புஸ்தகத்தை பார்க்குறேங்கிறான். கிளாஸில் என்ன பாடம்னு வாத்தியாரை கேட்டால் அவரே அப்போ தான் இனிமேல் தான் நான் படிக்கணுங்கிறார். இது என்ன சப்ஜெக்ட்டுன்னு நான் படிச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறேங்கிறார். இந்த படிப்பு என்னத்தை உருப்பட போடுறதுன்னு எனக்கும் புரியல. நாளுக்கு நாள் கட்டடம் வலுக்கிறதே தவிர பில்டிங் பெருசாகிட்டே இருக்கே தவிர அஸ்திவாரம் வீக்காகிட்டே இருக்குது. அது யாருமே புரிஞ்சுக்கல. எஜுகேஷன் சிஸ்டத்தில் பில்டிங் விஸ்தாரமாக போகிறது, அஸ்திவாரம் வீக்காக போயிட்டே இருக்கு. மனித இனத்துக்கு அடிப்படை ஞாபக சக்தி மூளை. அதுக்கு கரெக்டான எஜுகேஷன் சிஸ்டம் என்னன்னா 15 வயசுக்குள்ளே பைஹார்ட் பண்ணுறது நிறையா பண்ணணும். அப்போ தான் அந்த மூளை விருத்தியாகும். அந்த மாதிரி சிஸ்டமே இப்போ கிடையாது படிப்பில். ஈரட்டில் கற்காத கல்வியும் அப்படின்னு தமிழில் ஒரு வச்சனம். இந்த குழந்தைகள் அதை எல்லாத்தையும் வாக்குக்கு சுவாதீனமாக பண்ணிவிட்டாள். பண்ணிட்டு அந்த ராமாயணத்தை ரிஷிகள் ஆசிரமத்தில் கானம் பண்ணுறா. இதை ராமனுக்கு முன்னாடி கானம் பண்ணி ராமர் கேட்டார் அப்படின்னு தான் ராமாயணம் ஆரம்பம். இவா எப்போ ராமனுக்கு முன்னாடி வந்து பாடினா எப்போ ராமர் கேட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு வாங்கும். நித்யான்னதாத்ரேச்ச மஹீசுரேப்யா நித்யம் திவிஸ்தைர் நிஷி பூஜிதாய மாத்ராச்ச பித்ராச்ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண. 108 நாள் ராமாயண நவாகத்தில் பங்கு கொள்ளணும்னு ஆசைப்படுறவா நம்ம ஆஃபீஸில் பேரை கொடுத்து பணமும் கொடுத்து ரசீது வாங்கிக்கலாம். இன்றைய தினம் இந்த இதில் பங்கு கொண்டிருக்கிறவருக்கு சுந்தரேசன்னு பேர், அலமேலு மங்காபுரம், அதுலேருந்து வந்திருக்கார் அவர். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 108 நாள் ராமாயணத்தையும். இந்த ராமசுவாமி கோவில் கும்பகோணத்தில் ராமராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்க போகிறதுன்னு சொன்னேன் பாருங்க. அதில் உங்களுக்கு சம்மந்தப்படணும், நவாகத்தில் பங்கு கொள்ளணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் விவரம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராமரா ஆஞ்சநேயமூர்த்தி கி ஜெய.